Okay. Hey all, welcome to another Lights On discussion session. And this week we'll be talking about the 1954 Tamil film Andha Naal. So we have Vikram and Aarti with us today. So, okay, Vikram, you want to go? Yeah. நான் எனக்கு எனக்கு இந்த படம் ஆக்சுவலா தெரியவே தெரியாது. எப்படி இது இது என் ரேடார்ல மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஓரளவு எனக்கு அட்லீஸ்ட் பேராவது தெரியும் பழைய படத்துல. இது மேபி கேள்விப்பட்டிருப்பேன். பட் ஐ டென்ட் நோ தட் த ஃபிலிம் இஸ் திஸ் ஸ்பெஷல். இந்த மாதிரி பாட்டு இல்லாம த்ரில்லரு, இன்வெஸ்டிகேட்டிவ் ஃபிலிம் அந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது. அண்ட் தேங்க்ஃபுல்லி தான் நம்ம டயலம் பேசப்போ அந்த அந்த இது வந்ததால இட் ஒர்க் வெல். அண்ட் இட் ஃபார்ச்சுனேட்லி வி டிட் இட் அந்த ஆஸ் அ நெக்ஸ்ட் ஃபிலிம் ஆஃப்டர் டயலம். அதுவும் ஒரு ஒரு நல்ல விஷயம் தான். So more than the film, the one thing which struck me was Shivaji. And just think about the risk which he has taken at that point. எந்த மேல் ஹீரோ இப்ப கூட நடிக்க மாட்டாங்க. ஃபுல்லி வில்லன் தானே அதுல, அவுட்ரைட் வில்லன் சிவாஜி. and there is no sympathy for him. பட் அத அவ்வளவு சாமிங்கா வித் லிட்டில் ஸ்கிரீன் ஸ்பேஸ் பண்றது சான்ஸே இல்லை. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் சீன்ல செத்து போயிடுவாரு. அண்ட் என்னதான் அவர் திரும்பி திரும்பி வந்தாலும் இட் டசன்ட் ஃபீல் லைக் சிவாஜி இஸ் ஆக்சுவலி தேர் இன் த ஃபிலிம். மற்றவங்க யாரோ இருக்காங்க, சும்மா பிளாஷ்பேக்ல சிவாஜி வராங்கிறது தான். அந்த அண்ட் லுக் ஹவு ஸ்டைலிஷ் இஸ். அந்த காசு போடுற சீன்ல ஒவ்வொரு ஆங்கிளுக்கு ஒவ்வொருத்தனா கதை சொல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் அதே சீன் தான் பண்ணணும். ஆனா என்னவா அந்த இது வில் பண்ணிருக்காரு, சிவாஜி தான்டாங்கிற ஒரு இது வந்துருச்சு. So we have seen the films where he is already a big star. அப்புறம் அந்த ரொம்ப நடிக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்கும். பட் இதுல கிளினிக்கல் சான்ஸே இல்லை. இப்போ ரியர் விண்டோ மாதிரி ஒரு படம் சிவாஜி வச்சு எடுக்கலாம், சும்மா உட்கார வச்சு சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் பாருன்னு சொல்லி பண்ண மாதிரி எடுக்கலாம். ஸோ த ஐ திங்க் ஸோ த குட் திங் அண்ட் பேட் திங் இது டைலம் ப்ரீவியஸ் வீக் பார்த்ததுதான். டெஃபினெட்லி திஸ் ஃபிலிம் குட் ஹவ் பீன் half an hour ஷார்ட். 1.5 மணி நேரத்துல எடுத்துருக்கலாம் அந்த படத்தை. when you are trying so much without songs and அது இதெல்லாம் பண்ணணுங்கிறப்போ பண்ணிடலாம். ஏன்னா பை இன்டர்வல் அந்த 5 பேருக்கு அதையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரே ஒரு இதுதான் இன்ஸ்டன்ஸ் தான் நடக்குது. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். அந்த அந்த ஃபீல் மட்டும் இருந்துச்சு. பிளஸ் அது கிளைமேக்ஸ் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ண முடிஞ்சிருச்சு, யாரு கில்லருங்கிறது கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன் அந்த அளவுக்கு ஓப்பனா சொன்னாங்கன்றது எனக்கு தெரியல. மேபி புரியாதுன்னு நினைச்சிட்டாங்களா அது அதனால அந்த அளவுக்கு ரொம்ப ஆப்வியஸா சொல்லிட்டாங்க. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இது வந்துச்சு. அது லென்த் கூட ஓகே, லென்த் கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அந்த ஐடியலி லென்த் கட் பண்ணணும்னா என்ன கட் பண்ணிருப்பாங்க, அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் ஆஃப் த ஹீரோயின் வேர் எவ்ரி ஒன் டாக்ஸ், அந்த இதுதான் கட் பண்ணிருப்பாங்க. பட் அது சான்ஸே இல்லை. செமையா இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் பேசுறது, அப்புறம் சிவாஜி பேசி, அப்புறம் இவ பேசு. ஏன்னா மூணுமே வேலிடா இருக்கும். மூணுமே அந்த சொல்றது ஈவன் தோ இட்ஸ் லாங், இது செமையா இருக்கு. அந்த ஆப்பன்ஹைமர்ல பேசுற அளவுக்கு அந்த இம்பாக்ட் இருந்துச்சு அந்த 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 சீன்ஸ். அந்த ஒரு 20 மினிட்ஸ் கண்ணாப்டான்னு பேசியிருந்தாங்க. ஸோ அதுதான் கம்மி பண்ணியிருந்தா. ஸோ இஃப் ஐ ஹேட் நாட் பீன் ஏபிள் டு கெஸ் த கிளைமேக்ஸ் அண்ட் ஒரு அகாத்தா கிறிஸ்டி படம் மாதிரி ஒரு கிளைமேக்ஸ்ல கரெக்டா அது தெரியும், ஐயோ நம்மளுக்கு இது தெரியலையேங்கிற மாதிரி தோணி இருந்துச்சுன்னா இது இன்னும் செம்மையா இருந்திருக்கும். பட் மேக்கிங் வைஸ் சூப்பர். ஐ வாஸ் ஸ்பெல்பவுண்ட். The problem was with that இந்த பிளாட் எலிமெண்ட். அதாவது அந்த யாரோ பூட்ஸ்ல கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க அப்படிங்கிற பாயிண்ட் it was just a giveaway. It was a very obvious giveaway. அது they could have probably avoided that particular portion and kept it இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் அத சஸ்பென்ஸை இது பண்ணிருக்கலாம். பட் யா ஐ பட் அண்டர்ஸ்டாண்ட். ஐடியலி நம்ம இந்த மாதிரி சஸ்பென்ஸ் ஸ்டோரி கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்கணும் முன்னாடி. சோ அது அந்த வகையில இது கரெக்ட். பட் இட் வாஸ் கிவ் அவே, இட்ஸ் நாட் ஈவன் a க்ளூ. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அவனை பத்தி யாருமே நல்லது சொல்லலையே. எல்லாரும் எவ்ரிஒன் ஹேட் சிவாஜி. அந்த எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. என்னடா ஒரு டாப் ஹீரோ, நம்மளுக்கு லைக்கபிள் ஹீரோ, அதுவும் நம்ம சிவாஜி நம்ம வேற மாதிரி பார்த்துட்டு அந்த டைம்ல திரும்பி போய் இப்ப ரஜினியை நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு மாதிரி இருக்கும், அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. சோ அதுதான் எனக்கும் ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த செகண்ட் ஆர் தேர்ட் ஃபிலிம் தானே. ஸோ பராசக்தி வந்திருக்கு. பராசக்திக்கு அப்புறம் ஐ திங்க் அந்த திரும்பி பாருன்னு இன்னொரு ஃபிலிம் வேர் ஹி வாஸ் அகேன் ஆன்டி ஹீரோ தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த 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 படம் வருது. ஸோ அதனால தே ஐ திங்க் இட் ஹெல்ப் தட்
he he was relatively new. ஓகே. um, probably இன்னும் ஒரு அந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு நடிச்சிருப்பாரா அப்படிங்கிறது இட்ஸ் டவுட்ஃபுல். ஹி மைட் அது என்ன அந்த இந்த படம் ஒண்ணு இருக்குல்ல, ஹிஸ் ஒய்ஃப் ஹிஸ் புதிய ஒய்ஃப் பறவையா? என்னது புதிய பறவை. புதிய பறவை. ஸோ புதிய ம். பறவை மாதிரியான ஸ்டோரியில ஹி கேன் ஸ்டில் ஆக்ட், பட் இட் இஸ் ஸ்டில் அ வெரி ஹீரோ சென்ட்ரிக் ஆமா ஆமா correct. film. So something like this would not have been possible. நான் இந்த மாதிரி ரஷமான் டைப்ல பண்ண முடியாது. ஆமா. ஸோ ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி எனக்கு வந்து மை ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் அபவுட் அந்த நாள் வாஸ் ஒரு ரவுண்ட் டேபிள் பழைய முன்னாடி ஐ திங்க் சுதீஷ் காமத் வந்து நடத்தின ஒரு ரவுண்ட் டேபிள் வித் அப்ப இருந்த நியூ ஃபிலிம் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரண்யகாண்டம் ஹெட் கம். ஸோ தெர் வாஸ் தியாகராஜன் குமார் ராஜா, அதுக்கப்புறம் வந்து பாலாஜி தரணிதரன் அண்ட் ஃபியூ அதர். பாலாஜி தர்தினாருன்னா அந்த கல்லூரி அதெல்லாம் எடுத்தவர். பாலாஜி தரணிதரன் வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் சீதகாதி ஓகே ஓகே அவர். ஓகே. ஸோ இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறதுல வந்து they ஸ்பீக் அபவுட் ஃபிலிம், நியோனார் ஃபிலிம்ஸ். ஸோ ஆரண்யகாண்டம் வந்து பற்றி இது பண்ணும்போது அவர் வந்து மை தமிழோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நாயர் ஃபிலிம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஹி அப்போதான் வந்து என்னது இது ஏதோ அந்த நாள்னு ஏதோ ஒரு படம்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது வந்து ஐ திங்க் த யூடியூப் பிரிண்ட் நான் பார்த்தது வந்து இட் வாஸ் நாட் ஒன் சிங்கிள் பிரிண்ட் அந்த டைம். இட் வாஸ் பார்ட்டா இருந்துச்சு, பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இப்ப கூட அப்படிதான் இருக்கு. அதுல வந்து தெர் வாஸ் திஸ் ஃப்ரேம் ஆஃப் சில் அவுட்ல சிவாஜி வந்து சிகரெட் பத்த வைக்கிறத ஒரு ஷாட். ஐ மீன் forget Rajini's smoking style. This is classic. இது எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருந்தது வந்து this is how அந்த the ace in the hole வந்து அவன் வந்து பத்த வைப்பான். அந்த ஆக்சுவலா அவன் இதுல இருந்து பத்த வைப்பான். டைப்ரைட்டர் இருக்கும், டைப்ரைட்டர்ல இருந்து வந்து சிகரெட்டை வந்து பத்த வைப்பான். பயங்கர ஸ்டைலிஷா இருக்கும். ஸோ this was outstanding. That shot was it's பயங்கரம். That is my, whenever I think of அந்த நாள், that is the shot that I remember in my mind. And அதுக்கப்புறம் வந்து I liked the film. Okay. அதுக்கப்புறம் after so many years I happened to listen to a podcast. Dr. ஸ்வர்ணவேல் ஈஸ்வரன் வந்து he's a மிச்சிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஃபிலிம் எஜுகேஷன் ப்ரொஃபஸர். அவர் தமிழ் தான். அவர் he made a short film with மிஷ்கின். ஸோ அவர் வந்து அதர் பனானான்னு ஒரு பாட்காஸ்ட்டுக்கு வந்து he would have spoken about the film, the studio system, அப்போ இருந்த studio system, இந்த actor selection and all that. So funnily I actually watched this film before Rashomon. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஐ வாட்ச் ராஷமோன். ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து ராஷமோன் அப்புறம் தான் வந்து ஓகே இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க, ராஷமோன் எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஐ ரியலைஸ்ட் இட். another funny thing I noticed yesterday was, so yesterday is October 11th. ஸோ the ஃபிலிம்ல வந்து இந்த கதை நடக்கிறது எல்லாமே வந்து October 11th தான். ஸோ another thing சமயா வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யா அதை நீ போட்டிருக்கணும் குரூப்ல. இப்ப முடிஞ்சோடனே போடலாம். அந்த இது ரைட் அப்ல போடணும். அது அந்த ஃப்ரேம் ஆக்சுவலா எனக்கும் சொல்ல நினைச்சேன், அப்படியே மறந்துருச்சு. பட் அதுதான் பிலிம் நகர்னா அந்த அந்த ஒரு சில் அவுட் இருக்கணும். ஆனா அதுவும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வேற நார்மல் இதெல்லாம் சும்மா பேருக்குன்னு பண்ண மாதிரி எல்லாம் இல்ல, பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அண்ட் யார் பாயிண்ட் அபவுட் தட் ஆஃப்டர் 10 years சிவாஜி நடிச்சிருந்தா அந்த படம் மாதிரி புதிய பறவை மாதிரி இருக்கணும், அதுவும் வேலிட் தான். ஏன்னா இதுல நம்ம சிவாஜி தான் ஃபோக்கஸ் ஆயிரும். அது வெதர் இன்டென்ஷனலி ஆர் அன்இன்டென்ஷனலி சிவாஜி மேல ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். இதுல அந்த அந்த இது இல்ல. சோ அதனால இது இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஈவன் பெட்டர். But how beautiful he is on screen, I mean even his performances. ஆர்த்தி போஸ்டர் அனுப்புன உடனே அது அந்த படத்துல இருந்த சிவாஜி தானா?
ஆர்த்தி? ஆமா ஆமா. ஏன்னா நான் இது போட்டு இமேஜ் டவுன்லோட் பண்ணதுதான். என்னமா எல்லாமே வந்து பண்டரி அந்த- பாயும் அந்த- அவனும் இருக்கிற அந்த பேர் தான் நிறைய இருந்தது. இது வந்து அது ஒண்ணு இருந்தது. சிவாஜினா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிங் தான் தோணும். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் த லுக்ஸ் எனக்கு வந்து அப்படியே ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட். அந்த அந்த போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது அது தோணுச்சு. பிளஸ் படம் ஃபுல்லா எனக்கு அந்த அந்த ஃபீல் இருந்தது. அந்த I was about to tell something. அந்த நோ ஐ forgot. ஓகே I ஆர்த்தி forgot. ஆர்த்தி நீ போ. ஓகே. அதான் மூவி வந்து த்ரில்லர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ப்ரீச்சியா ப்ளஸ் அதான் லாஸ்ட் வீக் நம்ம டயலம் பார்த்தோமா, ரெண்டும் சேம் இயர்ல வந்திருக்கு. இதுதான் நம்ம படத்துக்கும் அவங்க படத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஏன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் ஈவன் நார்மலாக சொல்கிற ஒரு டயலாகுக்கு கூட அவ்வளோ எக்ஸ்பிரஷன். ஈவன் இவர் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், கொலை பண்ணாத, கையில் துப்பாக்கி வச்சிருக்கப்ப அப்ப வந்து உஷா உனக்கு நினைவு இருக்கிறதா அப்படின்னு ஆரம்பிப்பார். ஏங்க கொல்லாதன்னு சொல்லுங்க, அவ்வளவு பேச்சு பேசுவாரு. நீயும் நானும் ஒரு நாள் கடற்கரை மணலிலே அமர்ந்திருந்தோம், அப்ப வந்து நீ வந்து ஃபியூச்சரை பத்தி நினைச்சோம் அப்படி அப்படின்ட்டு. ஸோ எனக்கு எப்ப வந்து இன்வெஸ்டிகேஷன் அவங்க உஷா அவங்க கிட்ட வந்து நீங்க எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேட்டாங்களோ அதுல இருந்து எனக்கு மூவி வென் டவுன் ஃபார் மீ. அது வரைக்கும் இட் ஒர்க் வெரி வெல். ஸோ மூவியில் எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான். பிகாஸ் நான் சிவாஜி இருக்காருன்னு தெரிஞ்சோடனே நான் என்ன நினச்சேன், ஹீ இஸ் கோயிங் டு பி த ஸ்மார்ட்டஸ்ட் கை இந்த மூவி, இந்த இன்வெஸ்டிகேட்டராகவோ அந்த மாதிரி இருப்பார் போல அப்படின்னு நினச்சேன். பட் ஹீஸ் த கேரக்டர் ஹூ கெட்ஸ் கில்டு. அது வந்து செம்ம ட்விஸ்ட்னு. ஏன்னா நமக்கு சிவாஜிங்கிறது யாருன்னு தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் இதுலேயே ஷார்ட்லேயே அவர் செத்துடுறாரு. அது வந்து அப்புறம் அதுவும் நான் வந்து ஸ்டேஜ்டுன்னு ஏதாவது மாற்றுவாங்க, இப்படி இல்லைன்னு மாற்றுவாங்கன்னா அது வந்து செம்ம இதுவாக இருந்துச்சு, பரவாயில்ல இது. செகண்ட் திங் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவுட் அண்ட் அவுட் அந்த நெகட்டிவ் ஷேட் இதுவாக எடுத்திருந்தாரு. அப்புறம் ஹவு பியூட்டிஃபுல் த ஆக்டர்ஸ் வேர். ஆக்சுவலாக நான் வந்து பண்டரி பாய் படம் பார்க்குறேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா செம்ம ஹாப்பியாகும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து எங்கள் அம்மாவோட அப்பாவுக்கு செம்ம அதில் ஏதோ பேசுகிறப்ப பண்டரி பாய் அவங்கெல்லாம் செம்ம மூவிஸ் பாரு, மாட்டவே மாட்டேன், பிளாக் அண்ட் ஒயிட் மாட்டேன். அதுவும் இவங்க வந்து அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கும் மூவியில் நிறையா, பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சுற்றிட்டு இருப்பேன். ஸோ இதில் பார்க்குறப்ப அவங்க செம்ம அழகாக இருந்தாங்க. ஷி வாஸ் கார்ஜியஸ். அந்த இது ஃப்ளாஷ்பேக்லலாம் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்புறம் எனக்கு சிவாஜி பார்க்குறப்பயுமே ஹி வாஸ் சார்மிங். அது ஃபர்ஸ்ட் என்னால் வந்து மூவி கண்டினியூ பண்ண முடியல, பிகாஸ் ஹீ இஸ் ரிமைண்டிங் மீ ஆஃப் சம்திங், சம்ஒன். யாரா இருக்கும். அதாவது இப்போ ரீசெண்ட் இதில் வந்து செம்ம சார்மிங்காக எனக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அப்புறம் தான் பார்த்தா துல்கர். மேபி நான் மகாநதி இதை வச்சு துல்கரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எக்ஸாக்டா எனக்கு வந்து இப்போ இவர் பண்ற இதுலலாம் என்னால துல்கர் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வந்து அவங்க அந்த சாம் அந்த இது வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தது. ஸோ அது நல்லா இருந்தது. அப்புறம் டில் த பாயிண்ட் ஆஃப் அந்த உஷா அந்த இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஈவன் தோ நமக்கு அதான் பிளாட் பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வரும்ல, இவ்வளோ பேட்ரியாட்டிக் அவங்க சார் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை எங்கள் மேடம் தான் பேட்ரியாட்டிக் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அப்போவே வந்து அது கிவ் அவே. ஸோ பேட்ரியாட்டிசம்னு ஒரு விஷயம் கொண்டு வராங்க, இவன் இல்லை அவ பேட்ரியாட்டிக்னு சொல்கிறாங்க, மேபி அது ரிலேட்டடாக எங்கேயோ கொண்டு போகிறாங்களோ அந்த மாதிரி இது இருந்தது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அது நல்லா போச்சு. ஒவ்வொருத்தரையா கேட்க ஒவ்வொருத்தரா வந்து கதை சொல்ல அந்த மாதிரி. எனக்கு எப்போ வந்து இவங்க ஃப்ளாஷ்பேக் இவங்க லவ்னு வந்ததோ எனக்கு போயிடுச்சு. அது பக்காவா தமிழ் படம், அந்த கிளாசிக் தமிழ் படம் என்ன இருக்கணுமோ, எக்ஸ்பிரஷன், ஒரு ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி ஒரு ப்ரீச்சியா அவங்க வந்து பீப்புளுக்கு டைலாகா சொல்ல வேண்டிய விஷயத்த அந்த அந்த இதுதான் இருந்தது. ஸோ வேற என்ன படம், ஒரே ஒரு ப்ராபப்லி ஸ்ட்ரக்சரலி வந்து அவங்க வந்து அந்த அவங்களோட காலேஜ் போர்ஷன் அவர் ஆரம்பிக்கும் போது வந்து ஹீஸ் ஜஸ்ட் அ ரிபெலியஸ் கேரக்டர் பட் நாட் அ பேட் கை அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து ஆரம்பிச்சுட்டு ஸ்லோவா வந்து அவரோட நெகட்டிவ் ஷேட்ஸை வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா ப்ராபப்லி தட் வுட் ஹவ் ஹெல்ப்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த அப்படி இருந்தாலும் அது அது பொதுவா நார்மல் ஹீரோ படம் மாதிரி ஆயிரும்ல. இது வந்து
த பெஸ்ட் திங் அபவுட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்லயே செத்து போயிடுவாரு. அதுவே வந்து பெரிய ஷாக் ஆயிரும். அதே நம்ம என்ன நினைப்போம், அந்த மாதிரி திரும்பி 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 எப்பயோ வந்துருவாருன்னு தோணும். அந்த விக்ரம் படத்துல ஆன மாதிரி தான். என்னதாங்க கமல் உயிரோட இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கமல் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் வராது. இது வந்து படம் ஃபுல்லா அப்படி. படம் ஃபுல்லா வந்தாலும் படம் வந்து அண்ட் இவென்ச்சுவலி ஹி டைஸ் அண்ட் வி ஹேவ் நோ ஃபீலிங் ஃபார் ஹிம். சிவாஜி செத்தது நம்ம கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டோம்ல, அது பெரிய விஷயம். அந்த அந்த மாதிரி படம் வந்து எந்த ஹீரோ நடிக்கிறாருன்னா சான்ஸே இல்ல. அதெல்லாம் இந்த ஒன்லி சிவாஜி கேன் டூ அந்த ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அப்புறம் நான் இப்ப சொல்ல இது வந்தது வந்து வந்துட்டு ஞாபகம் வந்து சொல்லிடுறேன். ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்சஸ்ல ஸ்டில் ஸ்டில் வி வர் அட் அன் எரா வேர் அந்த சினிமா வாஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நாடகம். ஸோ நாடகத்துல நடிக்கிற மாதிரி தான் வந்து எல்லாரோட எவ்ரி கேரக்டர் ஆர் ஆக்டிங் தட் வே. அவரோட தம்பி அந்த பட்டாபி கேரக்டரா இருக்கட்டும், ஹேமாவா இருக்கட்டும், இது ஐ மீன் பண்டரிபாய் நாட் சோ மச். அவங்கள்ட்ட நான் கிட்டத்தட்ட நாடகம் மாதிரி தான். ஆனால் சிவாஜி வாஸ் அன் அவுட்லேயர் மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி he was very natural. He was not like he was acting for the stage மாதிரி வந்து இல்ல. சில இடங்கள்ல தான் வந்து அந்த அந்த நாடகத்தன்மை இருந்தது. ஐ மீன் நாட் இன் அ வெரி டிஸ்பேரேஜிங் வே. ஐ மீன் இட் இன் அ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி. அந்த அந்த ஒரு 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 அந்த ஒரு ஃபிளாம்பாயன்ஸ் ஒன்று ஸ்டேஜுக்கு தேவையில்ல. அந்த ஸ்டேஜுக்கான ஃபிளாம்பாயன்ஸோட மிச்ச கேரக்டர்ஸ்லாம் நடிச்சாங்க. இவர்த்த சில இடங்கள்ல இருந்தது. பட் there are so many places where he was able to give that subtle reactions. So he really understood cinema நினைக்கிறேன். He really understood cinema. This is very difficult when you are in your first or second film. So அதுவும் வந்து he's coming on back of a Parasakti kind of film where it was very dialogue centric, right? There's so much dialogue, so much இது அதுல இருந்து வந்து he has to start giving some subtle reactions. So அது வந்து I was very fascinated. எனக்கு ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது I was very fascinated. அந்த மீட்டிங் இதுல வந்து அவ பேசும்போது வந்து இவர் உட்காந்து அப்படியே சிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இது there are scenes where he was very scary. இந்த படம் போக போக வந்து the light it becomes more dark, right? It becomes more dark and there is a lot of shadows on him and all that. ஒரு சீன்ல வந்து இந்த அவ உட்காந்து அவளை கட்டி வச்சுட்டு பின்னாடி இருக்கிற சோஃபால இருந்து அப்படியே வெறும் கண்ணை அப்படியே தலை மட்டும் வெளில வரும். அவர் வந்து இது பண்றதுன்னா வெரி ஸ்கேர். Oh my god. எனக்கு ஆக்டிங் பவர்ஸ் ஆஃப் சிவாஜின்னு தெரிஞ்சது அந்த ஒவ்வொரு வாட்டி அந்த அந்த ரிப்பீட் சீன் அப்போதான் அந்த காசு உள்ள போடப்போ அதே சீன் தான். பட் there's a slight difference between the emotion. ஏன்னா அவர் எப்படி நடிக்கணும்னா யாரு கதை சொல்றாங்களோ அவரு எப்படி சிவாஜியை இமேஜின் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நடிக்கணும். அப்ப எவ்வளவு புரிஞ்சிருக்கும் மனுஷனுக்கு இல்ல. 5 பேர் சொல்ற கதை 5 பேர் அந்த எப்படி அந்த ஆளு இவனை இமேஜின் பண்ணிருவாங்கன்னு சொல்லி இதெல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு given that நீ சொன்னப்ப எனக்கு I'm even more impressed. இது வந்து நான் எனக்கு கொஞ்சம் ஃபைன் டியூன் ஆகி நல்லா மெருகேத்தினதுக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்குன்னு நினைச்சேன். If it's just a second or third film, that too after a film like பராசக்தி, அப்பனா பெரிய ஆள் தான். சாந்தே இல்லை. எனக்கு தில் பார்க்கப்போ அப்படி இருக்கும். சேது பார்த்துட்டு சேதுல வந்து பரிதாபம் தான் வரும், இன்னும் தோணாது. அதுக்கப்புறம் இந்த தில் அந்த சாமியா இருப்பானா அந்த அந்த ஃபீல் அந்த மாதிரி தான் இருக்கு நீ சொன்னது. ஆர்த்தி நீ சொல்ல வந்தது சொல்லு ஆர்த்தி. இந்த ஆல்மோஸ்ட் ஓவர். அதான் இவங்க வந்து கட்டி போட்டு போயிடுவாரு. கட்டி போட்டுட்டு இவர் இதெல்லாம் வைக்க போயிடுவாரு. அப்போ இப்ப நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் ஹஸ்பண்ட் இப்படின்னு தெரிஞ்ச மூமெண்ட் என்ன பண்ணுவோம், அவுத்துட்டு ஓடதான் பார்ப்போம். இவங்க என்னன்னா அழகா அவுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்தனே டைலாக் பேசுவாங்க. என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. அவரும் ரிட்டர்ன் வந்தவர் ஐயோ அவுத்துட்டாலே இப்போ ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்காம வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் டிக்கெட் இருக்கு அப்படின்னு அவர் வந்து ஹனிமூன் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருப்பாரு. ஏன்னாங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களேங்க, அவங்களுக்கு வில்லத்தனம் கூட பண்ண தெரியல. நீ சொன்னதுதான் அந்த டயலம்ல அதே ஃபீல் தான். வேற படத்தை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம் மீட்டிங்க்கு முன்னாடி.
அவங்க படம் நம்ம படம் வித்தியாசம் தெரிஞ்சிருது இல்ல. அந்த கடைசியில ஏதாவது பண்ணி சொதப்பிடுறாங்க. இந்த டயலாக்ல வந்து அந்த கிரிப் அப்படி இருக்கும், உனக்கு ஒரு செகண்ட் மிஸ் ஆகாது. என்னன்னா டயலம்ல தே டோன்ட் ஹேவ் டு எக்ஸ்பிளைன் எனிதிங்ல. இப்போ இதான் பிரச்சனை, இவ வந்து இன்னசென்ட் அப்படின்னு யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏமா இன்னசென்டா இருக்க அந்த மாதிரி சொல்லி காட்ட மாட்டாங்கல்ல. இதுல வந்து அதான் இன்னொன்னு நம்மளோட இந்த அது என்ன இதெல்லாம் ஒய்ஃப்னா வந்து ஹஸ்பண்ட் விட்டு போக மாட்டாங்க, அந்த வேல்யூஸ் எல்லாம் வேற காட்டிதான் ஆகணும். அது செம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அப்புறம் இந்த ஆக்ட்ரஸ் வந்து ஹேமா அது பண்ணவங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தா மேனகா சுரேஷ்னு காட்டுது. மேனகா சுரேஷ்ங்கிறது கீர்த்தி சுரேஷோட அம்மா, ஓகேவா? ஆனா அவங்க பிறந்ததே 1963ன்னு காட்டுது. இந்த மூவி வந்தது 1954. டேய், ஒழுங்கான மேனகா யாருன்னு காட்டுங்கடா அப்படின்னா, அதான் அந்த காஸ்டோட சரியான இதுவே இல்லை. அந்த இன்னொரு இது பண்ணவங்க அம்புஜம், அவங்க வந்து சூரியகலா அப்படின்னு காட்டுது. ஆனா அவங்களோட ஒரு பேரு ஒரு மூவி டீட்டெயில் எதுவுமே இல்லை. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. So, அவங்க கீர்த்தி சுரேஷோட அம்மா இல்ல. இல்ல இல்ல அதான் இல்ல, எனக்கு நான் இது போட்டா அவங்களதான் காட்டுது. இதுவா அவங்களதான் காட்டுது. கண்டிப்பா அவங்க இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்க அவங்க பிறந்திருக்கிறது 1963ல தான். படம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் அவங்க பிறந்திருக்காங்களே. இப்ப கண்டிப்பா அவங்க இருக்காது. மூவியா எனக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் போற வரைக்கும் நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா போச்சு. ஈவன் த ஃபன்னி எலமெண்ட், அந்த இப்போ அந்த சின்னையாங்கிறவரு, அப்புறம் அந்த சின்ன பையன், இவங்க அம்புஜம் அவங்களோட வேலைக்கார பையன். ஸோ அது எல்லாமே வந்து மிக்சடா. இப்போ எனக்கு வந்து பாட்டு இல்லை ஸ்டண்ட் இல்லைங்கிறதெல்லாம் ஒரு மேட்டரா தெரியல. அது வரைக்கும் அது ஃபுல் பேக்டா போச்சு. இன்னைக்கு எப்ப அவர் வந்து இப்போ ஒரு கொலை பண்ணிட்டாங்கிறவங்கள்ட்ட வந்து நீங்க எப்படி லவ்ல விழுந்தீங்க, எப்படி மீட் பண்ணீங்கன்னு ஆரம்பிச்சாரோ அப்பயே எனக்கு வந்து ஐ லாஸ்ட் தட் திங். ஓகே, இது அதுக்கப்புறம் ஃபுல்லா ப்ரீச்சி பிளஸ் தே ஹாவ் டு ஷோ ஐ எம் த பெஸ்ட் ஆக்டர் ஆன் த ஸ்கிரீன். அந்த எக்ஸ்பிரஷன்ல காட்டுறது, கன்வின்ஸ் பண்றேன் அவன் கெட்டவன் நான் நல்லவன், அந்த இதெல்லாம் வந்தோடனே அது எனக்கு ஒர்க் ஆகல. சோ சிவாஜி எப்பயுமே அந்த அவர்கிட்ட அந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் அந்த இது இருக்கும்ல, லைக் சினிமா ஹீரோன் கடைசி வரைக்குமே சிவாஜி வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்பிரஷன் அதிகமா கொடுக்கறது இருக்குதா படத்துல. அந்த அந்த ஈரால பண்ண மாதிரி இப்ப நடிச்சிருந்தா அப்படி நடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அந்த டைமுக்கு அப்படி டோன் டவுன் ஆயிரும். நீ ஒரு தேவர் மகன் பார்த்தா வேற மாதிரி இருக்கும், படையப்பால பார்த்தா வேற மாதிரி இருக்கும். சோ அது அந்த டைமுக்கு டோன் டவுன் ஆயிரும். ஆனா அப்படி பண்ண எதிர்பார்க்கறாங்க. அது அவருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா அதை புரிஞ்சு சொல்லணும் கரெக்டா, அவருக்கு கரெக்டா அது புரியணும். அப்பதான் அந்த இது ஏன்னா நீ தங்கப்பதக்கம் பார்த்திருக்கியா? அப்பா பையன் அப்பா பையன் கதை சரியா. எனக்கு வந்து சாமி பயங்கரமா பிடிக்கும். பிளஸ் அது அந்த போலீஸா இருக்காரு, அதை பீட் பண்ணவே முடியாது. ஆனா அப்போ வந்து கம்பேரிசன் வந்து தங்கப்பதக்கம் கூட தான். வேற எந்த படமும் வந்து சாமியோட நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் தங்கப்பதக்கம் பார்த்தேனே. அது பார்க்கப்போ உனக்கு வெதர் ஹி இஸ் வித் போலீஸ் ட்ரெஸ் ஆர் வித்வுட் போலீஸ் ட்ரெஸ், எவ்ரி செகண்ட் யூ see him you will feel like he is a police. அந்த ஃபீல் அந்த சிவாஜி கொண்டு வந்திருப்பார். ஸோ தட்ஸ் வை சிவாஜிங்கிறது ஒரு சாதாரண இது. பிளஸ் இந்த ஹோல் கேஸ்டே தங்கப்பதக்கம் நம்ம ஆக்சுவலா நம்ம பேசலாம் திரும்ப. அதான் சிவாஜி அண்ட் ஸ்ரீகாந்த் அந்த காம்பினேஷன், பிளஸ் அவன் மருமக அந்த கேஆர் விஜய், அந்த ஒரு 4 பேரை வச்சு செம்மையா இருக்கும் அந்த படம். இட் ஷோஸ் why சிவாஜி is such a great actor more than the films which he outwardly acts. அந்த தங்கப்பதக்கம்லாம் கண்டாப்டான்னு இருக்கும். இந்த படமே வந்து நீங்க வந்து கீர்த்தி சுரேஷ் அம்மாவை பத்தி பேசுறதுனால, கீர்த்தி சுரேஷ் அம்மா வந்து she has acted in நெட்ரிகன். ஐ எம் வெரி கியூரியஸ் அவங்க என்ன கேரக்டர்ல நெட்ரிகன்ல வருவாங்கன்னு. அப்பா பையன் கேரக்டர், அப்பா விமனைசர், ஆமா அருண் பையன், அந்த படத்துல வந்து she has acted in that film. I'm very curious. அந்த பாட்டு வருவாங்களே ராமனின் மோகனம், அந்த படம். ராமனின் மோகனம், ஓ அவங்கதான் ஹீரோயினா? இல்ல, லக்ஷ்மி வந்து ஒய்ஃப். பிளாஷ்பேக்ல வர எனக்கு படமே மறந்து போயிடுச்சு. அந்த பாட்டு யாருக்கு, சின்ன ரஜினிக்கு வருமா பெரிய ரஜினிக்கு வருமான்னு. லக்ஷ்மி வந்து ரஜினியோட ஒய்ஃப் அதுல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. அதான் ஐ திங்க் சோ. யூ ஆர் ரைட். அவ ஹீரோயின், பட் அது வேற படம். நீ சொல்றது கரெக்ட் தான். ஷீ இஸ் த ஹீரோயின் ஆஃப் தட் ஃபிலிம். ராமனின் மோகனம் பாட்டுல வர்றவங்க தான் நினைக்கிறேன். ஓகே, கூல். So yeah. இந்த படத்தோட சிமிலர் ஷாட் டு வாட் யூ டோல்ட், அந்த சிலோட். சோ ஃபர்ஸ்ட் ஷாட்டும் சரியான ஷாட், வெர்டிகோ சீன் மாதிரி. இந்த உள்ள கதவு திறந்து லைட் வந்துட்டு ஒரு ஆள் நடந்து வர்றது வந்து கிராபிக்ஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பா அந்த டைம்ல கிராபிக்ஸ் இல்ல, சோ ரியலா தான் எடுத்திருக்காங்க. வேற லெவல்ல இருக்கும். அண்ட்
ஒரு 5 நிமிஷம் 2 to 3 minutes ஓட விட்டு அந்த டைட்டில் கார்டு ஃபுல்லா அந்த இது பண்ணிருப்பாங்கல்ல. பட் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த அவர் சூப்பரா நடிச்சிருப்பாரு, அந்த குள்ளமா இருக்கிற ஆளு செமையா நடிச்சிருப்பாரு அவரு. அந்த கொஞ்சம் டைம் தான், ஆனா இன்ஜென்யூனா இருக்கும் அவரோட ஆக்டிங் அந்த டைம்ல. அவர்கிட்ட தான் கேட்பாங்களே, கார் இருக்கு நீங்க ஏன் ஓடி வந்தீங்க? ஆமால, நீங்க இப்ப கேக்குற வரைக்கும் எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகல. அது ஆக்சுவலா சூப்பர்ல. அது பொதுவா அது வந்து கொஞ்சம் கிளிஷேட் சீன் தான். பட் அந்த அந்த டைம்ல நம்ம அவர் தான் கொலைகாரன் நினைக்க வைக்கிற சீன் தான். பட் அதனால அது நல்லா நடிச்சிருப்பாரு. பிளஸ் அந்த ஒரு 2 3 விஷயம், அந்த கல்ச்சரல் இதெல்லாம் வந்து அப்போ ஒரு 2 3 கார் பத்தி பேசுவாங்க, ஏதோ பேர் சொல்லுவாங்க. எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் தவிர வேற எந்த பேரும் தெரியல. என்ன கார் பேர்லாம் சொல்லுவாங்க? வீக் தானே இவரு. பத்தி பேசுவாங்க. அப்புறம் வந்து ரோஸ்லேண்டுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆம், அது மட்டும்தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இவரு அந்த குள்ளமா இருக்கவரு ஏதோ ஒரு கார், நான் இந்த கார் தவிர வேற எதுலயும் ஏற மாட்டேன்னு சொல்லுவாரு. அது என்ன கார்? புயிக் கார் தான் டியூக். சொல்லுவாங்க. ஓகே, புயிக். எனக்கு அது பேரு கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் தவிர எனக்கு 2 3 பேர் சொன்னாங்க. 2 பேரும் தெரியல மத்த ஏதோ சீன்ல. யா யா இது அண்ட் நான் அப்பல இருந்தே கேட்டீங்க. நன்னாரி இல்ல, நன்னாரி இங்க சென்னையில குண்டு போட்டதை பத்தி தான் சொல்வீங்க அப்படின்னு தான் நான் செஷன்ல சரி இன்னைக்கு கண்டிப்பா சஸ்கன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாத ஒண்ணுமே. ஆக்சுவலா எனக்கு அது அந்த 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 ஹிஸ்டரி நான் ரொம்ப ஃபோக்கஸே பண்ணல. எனக்கு ஐடியாவே இல்ல. சென்னையில குண்டுலாம் போட்டிருக்காங்கங்கிற விஷயமே எனக்கு ஐடியா இல்ல. யா நான் வந்து ஐ வாஸ் கியூரியஸ் அபவுட் இந்த சினிமா எப்படி எடுத்தாங்க அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வச்சுக்கோ. தி தி ஆனா இவ ஆர்த்தி சொன்ன ஒரு பாயிண்ட், இந்த தல்கர் பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங். அது சுத்தமா எனக்கு தோணவே இல்லை. பட் வாட் ஐ தாட் இஸ், திஸ் இஸ் த ஐடியல் டைம் டு ரீமேக் திஸ் ஃபிலிம் பண்ணி ஒரு ஒரு பீரியட் ஃபிலிமாவே எடுக்கலாம். ஸோ மேபி அப்படி பண்ணா தல்கர் போட்டு பண்ற மாதிரி ஒரு நல்ல இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இது எடுக்க வேண்டிய படம் தான். இந்த அகாத்தா கிறிஸ்டி படம் ஒண்ணு இருக்கும், ட்ரெயின்ல ஒரு படம் வருமே, அதை வந்து ரீமேக் பண்ணிருப்பாங்களா, அந்த மாதிரி இதையும் பண்ணலாம், பக்காவா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவுமே இருக்கு போலல. இல்ல அந்த பேர்ல வேற படம் இருக்கா? 1960 ஏதோ ஒரு இதுல போட்டிருந்தாங்க, இதே பேர்ல இன்னொன்னு இருக்குன்ட்டு. அதான் நல்ல வேளை நான் யூடியூப் ஆன் பண்ணா அந்த அம்புஜம் கேரக்டர்ல இருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு என்ன சம்மந்தமே இல்லாம பேர் போடாம ஸ்டார்ட். அப்புறமா சரி டெலிகிராம்ல பார்த்தா நீ பிங் பண்ணியிருந்த யூடியூப்ல பாதிதான் இருக்கு. ஓகே, இல்லைன்னா நான் உட்காந்து அதை பார்த்துட்டு 1.25 மணி நேரம் தான் படம் அப்படின்னு வந்திருப்பேன். ஆனா அப்படிதான் நினைச்சேன். ஆக்சுவலா இந்த படத்தை அப்படிதான் எடுத்திருக்கணும் ஆமா, ஆரம்பத்துல. அத 2.25 மணி கொஞ்சம் நேரம் பண்ணி கட் மொக்க பண்ணேன். பண்ணிட்டு இதுவா எடுத்திருக்கணும். நான் இப்படிதான் வந்து இந்த படத்தை நான் ஒரு வாட்டி தப்பா பார்த்துட்டேன். முன்னாடி அப்பெல்லாம் டிவிடி பிரிண்ட் தானே. அந்த என்ன படம் அது, சம்போ சிவ சம்போ பாட்டு வருமே, என்ன படம் அது? நினைத்தாலே நீக்கும். இல்ல இல்ல, புதிய சம்போ சிவ சம்போ. நாடோடிகள். நாடோடிகள் வந்து கரெக்ட் ஆயிருச்சு. அந்த அந்த டிவிடி செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துருச்சு. அதனால எப்படி இருக்கும்னா ஆக்சுவலா அது செமையா இருக்கும். ஏன்னா இவனுக்கு அடி வாங்கி அடிபட்டு செகண்ட் ஹாஃப் இதுவா தானே போகும், சோகமா தானே போகும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியா வந்து கடைசியில அதை கடத்திட்டு வருவாங்க. ஆஹா, படம் செமையா எடுத்திருக்கானேன்னு நினைச்சு பார்த்தா அதுக்கு ஆமா, டிவிடி அதுக்கு இருக்கிறப்ப அந்த மாதிரி எனக்கு வந்து ஜெயம் நினைக்கிறேன். ஜெயம் வந்து ஃபர்ஸ்ட் இவன் மாட்டிப்பாலா, வீட்டை விட்டு ஓடி வருவாள்ல, அதோட எனக்கு டிவிடி கட் ஆயிடுச்சு. ஓகே, படம் செம கிளைமேக்ஸ், டக்குன்னு கிறிஸ்பா முடிச்சுட்டான், சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி ஓடி வந்து ட்ரெயின் ஏறிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறமா பார்த்தா திருப்பி எங்கேயோ போய் அடிப்பாங்க, திருப்பி போய் இவன் அவன் அடிப்பான். டேய், எவ்வளவு கிளைமேக்ஸ் தான் வச்சிருக்கீங்க நீங்க? அப்புறம் திருப்பி தொடச்சிட்டு போட்டா இன்னும் இருக்கு போல படத்துல, அந்த மாதிரிதான். எனக்கு அதே ப்ராப்ளம் தான் ஜெயம்ல ஆச்சு. பஸ்ல வரப்போ படம் வந்து முடிகிற வரைக்கும் வர்ற மாதிரி தானே அவன் பிளான் பண்ண அந்த போட்டுட்டு நான் முன்னாடி எங்கேயோ இறங்கிட்டேன். ஒரு 3/4 மணி நேரம் முன்னாடி இறங்கிட்டேன். படம் ஓகே, கிளைமேக்ஸ் வந்துருச்சு, படம் சூப்பரா இருக்கு, இன்னும் 5 நிமிஷத்துல படம் முடிஞ்சிடும் போலன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் டிவில பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் வருது. எவ்வளவு நேரம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா அடிக்கிறது அடி வாங்குறது, அடிக்கிறது அடி வாங்க. இதுக்கு நீங்க அங்கேயே முடிச்சிருக்கலாமே. அது மட்டுமா இருக்கும். ஸோ அந்த பாம் ட்ராப் பண்ணது பத்தி வந்து ஒன்றும் பெருசா ரொம்ப இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை. பேசிக் இது வந்து அக்டோபர் 11th வந்து சில பாம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆனா வந்து பெருசா கேஷுவாலிட்டிஸோ இல்லை இம்பேக்டோ இருந்த மாதிரி தெரியல. ஸோ இன்ஃபேக்ட் வந்து ஒரு 3 நாளைக்கு யாருக்கும் வந்து பாம் போட்டாங்கன்னு கூட தெரியாதுதான். ஓ,
ஏன்னா இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா வாழ்க்கையே பாம்பு போடுறத சுத்தி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாம்பு போட போறாங்க, நாங்க மாத்தி போகணும்னு நினைச்சோம், நீங்க மட்டும் மாத்தி போயிடுவீங்கன்னு நினைச்சோம் அப்படின்லாம். ஸோ ஓகே, அது ரொம்ப ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பீப்புள் வேர் பாம்பு போட போறாங்கங்கிற ரூமர் பயங்கரமா இருந்தது போல. ரூமர், ஸோ அதனால பீப்புள் வேர் மூவிங் அவுட் அண்ட் ஆல் தட், அதெல்லாம் இருந்திருக்கு. பட் ஆனா வந்து இட் வாஸ் ஜஸ்ட் ரூமர். போட்டிருக்காங்க ப்ராப்ளி ஃபியூ பாம்ப்ஸ். ஏதோ ஒரு சில ரொம்ப லைட் டேமேஜ் சில கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல. அண்ட் ஓகே ஓகே, ஆமா, அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல, தேவர் பிளானிங் டு சென்ட்ரல் ஸ்டேஷன் மேல பாம்பு போட பிளான் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரூமர் தான். அந்த ரோடு சைடுல வந்து பில்டிங் இருக்கும். ஸோ அந்த பெரிய இது ஸ்டேஷன் பக்கத்துல வந்து ரோடு இருக்கும். ரோட் பக்கத்துல இருக்க பில்டிங் மேல போடணும் அப்படின்னு பிளானு. அதனால இது நம்ம இன்டெலிஜென்ஸ்ல ஏதோ தெரிஞ்சது. நைட்டோட நைட்டா சென்ட்ரல் மேல வந்து ஃபுல்லா தார் ஊத்திட்டாங்க. இது பிளாக் கலர் இது ஊத்திட்டாங்க. அப்போ பார்த்துட்டு ஓகே பில்டிங் எதுவும் இல்ல அங்க அப்படின்ட்டு இதுல பாம்பு போட்டதா அந்த மாதிரி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, எனக்கு தெரியல. ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் தட் எனக்கு அது ரொம்ப அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் இதுவாகவே இல்லை. ஒன்னே ஒன்று தான் வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷ் இதில் இருந்ததுனால இந்தியா வாஸ் ஃபைட்டிங் ஆன் த பிரிட்டிஷ் சைட் இன் வேர்ல்டு வார் 2. ஸோ அது ஓகே. அவ்வளோதான். ஸோ அதனால வந்து ஜப்பான் வந்து வேர் ஃபைட்டிங் வித் த நாஜிஸ். ம். இவர் வந்து ஆம், சுபாஷ் சந்திர போஸோட ஐஎன்ஏ வந்து was fighting against the British. They were fighting with the Germans and the Japanese. So அது வந்து one of the rumor வந்து ஜப்பான் வந்து will invade India இந்த சைடா வந்து அண்ட் பிரிட்டிஷை தோக்கடிச்சிட்டாங்கன்னா they can set up சுபாஷ் சந்திர போஸ் ரெஜிம் மாதிரி ஏதோ ஒன்று. அந்த மாதிரி எல்லாமே ரூமர் அண்ட் கான்ஸ்பிரசி தியரிஸ் அந்த மாதிரி தான் வச்சுக்கோ. திங் இஸ் அந்த எனிவே the war did not go like that, right? So nothing major I don't think it was that big a event in Chennai. Okay. No. The more interesting thing வந்து என்னன்னா வந்து how cinema was, if you guys can let me, I'll probably speak very briefly about that part. So so um, so so இதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ எல்லாமே படம் எடுத்தது எல்லாமே ஃபிலிம் ரோல் தானே. ஸோ ஃபிலிம் ரோல்ஸ் வந்து இந்தியாவில் வந்து தயாரிக்கிறது கிடையாது. ஸோ ஃபிலிம் ரோல்ஸ் எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஃபிலிம் ஸ்டாக் வந்து இம்போர்ட் பண்ணது வந்து ஜெர்மனிலேருந்து. ஸோ வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபிலிம் ரோல்ஸ் வர்றது வந்து குறைஞ்சிது. தட் இஸ் த ரீசன் வை சினிமாவோட லென்த் வந்து இங்கே குறைஞ்சிருக்கு. Okay, we are talking about 2-hour film. The 2 hour is an achievement because the film stock import had reduced and it had become very expensive to buy film stock. ஸோ அதனால வந்து ஃபிலிம்ஸோட டியூரேஷனை வந்து நல்ல பயங்கரமா வந்து குறைச்சிட்டாங்க. அண்ட் இன்னும் ஒன்று வந்து இதுதான் வந்து திஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் த டைம் அந்த ஸ்டுடியோ சிஸ்டம் வந்து பயங்கர பீக்ல இருந்த ஒரு பீக் ஆர் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சு த ஃபிலிம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிலிம்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த டைம்ல தான் வந்து யூ ஹேட் ஏவிஎம் வந்து படம் எடுத்துட்டு இருந்தாங்க. தென் தெர் வாஸ் ஜெமினி அண்ட் வாசன் வந்து வந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல அந்த டைமு. ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. தென் யூ ஹேட் மாடர்ன் தியேட்டர்ஸ். Then you had modern theaters தான் வந்து they made think மந்திரகுமாரி and the இவரோட எம்ஜிஆர் படங்கள்லாம். Then you had விஜயவாகினி ஸ்டுடியோ. அதுக்கப்புறம் வந்து பிரசாத் வந்து முதல்ல ஸ்டுடியோவா ஆரம்பிச்சு then they went into the technical பிரசாத் லேப்ஸ், அது லேபா மாதிரி அந்த மாதிரி போயிட்டாங்க. I don't know if I'm missing any ஸ்டுடியோ, பட் இந்த மாதிரி ஸ்டுடியோஸ் வந்து இருந்த இது. ஸோ த பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்டுடியோ சிஸ்டம் அண்ட் வாட் வி ஹாவ் டுடே வந்து they decide they will have in-house writers who will have the scripts ready. They will get the scripts, they will commission a project, and for that they will hire the actors and the director. Now அதிலிருந்து
cinema has come to a point where it is the responsibility of the director to go and approach a producer, explain the story to him. அது என்ன, ப்ரொடியூசர் வந்து பணம் கொடுக்குற ப்ரொடியூசர் has become more like a financier now. அதுக்கு மேல வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒன்றும் பெரிய ரோல் இருக்கிற மாதிரியே தெரியல. மிஞ்சி மிஞ்சி போனா வந்து அந்த இடத்துல அந்த பாட்டு வேணுமா, இல்லைன்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த கிளைமேக்ஸ் வேணுமா, இவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற ப்ரொடியூசர்ஸோட இது. ஆனா இப்பயும் ப்ரொடியூசர்ஸ் தே டிசைட், இப்ப ஆக்டர் இவங்கள போடுங்க அந்த மாதிரி சொன்னா மாத்தணும் போல இருக்குல்ல. இப்போ ஒரு டிரெக்டர் கதை சொல்றாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இல்ல இந்த ஆக்டர் டேட் சென்டர் இருக்கு, நீங்க இதை வச்சு பண்ணுங்க. ஆக்சுவலா ப்ரொடியூசர் வந்து ஆக்டரோட டேட் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் கதை எழுதுற மாதிரி. இங்க வந்து இந்த ஆக்டர் தான் கையில இருக்காங்க, இவங்கள வச்சு நீங்க மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. கலைப்புலி தானுவோட வந்து ஐ திங்க் தனுஷ் had signed up for 3 films நினைக்கிறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் கர்ணன். the second film ஐ டோன்ட் நோ, ஏதோ ஒரு ஃபிலிம் கர்ணனுக்கு அப்புறம் என்ன படம் பண்ணாரு தானுவோட, ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ அந்த மாதிரி வந்து the deal is already there with the producer and the actor. ஸோ அதுக்கு வந்து ஆக்டர் வந்து கதையை கேட்டுட்டு he says okay you can go and talk to this producer and tell him the story. The producer likes it, they go together. But the point is how the project is initiated. ஸோ அது வந்து இட் இஸ் ஆல் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ ட்ரிவன். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் அதான் வந்து இம்பார்ட்டன்ட் இது அந்த டயத்துல. ஸோ அதோட இதுதான் வந்து பார்த்தேன்னா, ஸோ இந்த ஃபிலிம் வந்து தே ஆக்சுவலி தே வாண்டட் ஐ திங்க் எஸ்வி சஹஸ்ரநாமம் அனதர் அந்த பெரிய ஆக்டர் அந்த பாயிண்ட்ல. ஸோ அவர் வந்து அவர் கொஞ்சம் வயசானவர். ஸோ அவரை வச்சு இந்த படத்தை வந்து ஆல்மோஸ்ட் எடுத்து முடிச்சிட்டாங்க. Okay, and A.V. Meyyappa Chettiar watched the film and he did not like it because ரொம்ப இந்த கேரக்டர் செட்டே ஆகல இவ்வளோ வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ he asked the S.Balachander to reshoot the film with a younger actor. அந்த younger actor தான் வந்து இது சிவாஜி. Okay, சிவாஜி is just 1 film, 2 films old. அண்ட் இதுவும் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து பண்ணது. பராசக்தி வாஸ் ஆல்சோ ஐ திங்க் ப்ரொடியூஸ்டு அவங்க இல்லை, பட் அவங்க பேனர்ல பண்ணாங்க. ஸோ இவரை வந்து இவரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் ஹவு அண்ட் அந்த ஸ்டுடியோ தான் வந்து டிசைட்ஸ் எவ்ரி திங். ஸ்டுடியோ வாஸ் டிசைடிங் எவ்ரி திங். அதுல இருந்து தான் சினிமா மூவ்டு டு இந்த இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் வந்து டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் த என்டையர் ஃபிலிம். அண்ட் இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர்ஸ்னு வரும்போது வந்து they did not have the infrastructure, right? ஸோ அதனால it became director centric. The film making process became director centric. இப்போ யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 16 வயதுல யார் எடுத்தது அப்படின்னு கேட்டோம்னா வந்து இட்ஸ் அ பாரதி ராஜா ஃபிலிம். அது வந்து அது 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 இப்ப இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நம்ம we remember it differently. இதெல்லாம் யாரு ப்ரொடியூஸ் பண்ணாங்கிற வரைக்கும் வந்து there are films where you remember that. பட் ஒரு பாயிண்ட்ல வந்து யாரு ப்ரொடியூசர்னே தெரியாது. ஸோ இட் இஸ் அ பாரதி ராஜா ஃபிலிம். இட் இஸ் இப்போ ஃபன்னிலி இப்போ யோசிச்சு பார்த்தேன்னா, ரோஜா வந்து யாரோட படம்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் ஃபிலிம் தான் சொல்லுவோம். பட் ஆக்சுவலி இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை கே பாலச்சந்தர். So it's and since it was not a production studio, right? Those become completely irrelevant. அது வந்து even recently I think சிவாஜிக்கு அப்புறம் I don't think AVM made any film. I don't remember any film that Shivaji was probably the last film. I could be wrong. அதுக்கப்புறம் they might have done 1 or 2 films, but they said the film, our AVM Saravanan has come and told it this in several interviews that the film economics don't make sense to us anymore. So the investment that is needed, அது வந்து it does not make sense anymore அப்படின்ட்டாரு. So that is how இது. அண்ட் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது என்னன்னா, இந்த பாயிண்ட் வந்து இஸ் வெரி க்ரூஷியல்
for Tamil cinema, because that is when the Dravidian movement was on its upward peak. Okay, upward rise. நல்ல the பராசக்தி வந்து யூ it is dialogue writer வந்து கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி was the dialogue writer for the film. It had so many Dravidian ideologues working in the film. ஸோ அது வந்து அண்ட் அந்த பாயிண்ட்ல தான் வந்து திமுக ஆரம்பிச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியல, ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திமுக அவங்க திராவிட கழகத்துலேருந்து வெளில வந்து திமுகவையும் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஸோ இட்ஸ் லைக் அண்ட் அண்ணாதுரை ஹேட் ரிட்டன் ஐ திங்க் வாட் இஸ் தட் வேலைக்காரின்னு நினைக்கிறேன். அவரோட ஒரு பிளே வந்து பிகேம் ஃபிலிம். அதுக்கு வந்து அவர் வந்து டயலாக்ஸ் வந்து எழுதினாரு. Then you had Karunanidhi writing for MGR and then Sivaji பராசக்தியில வந்து எழுதினது. ஸோ இந்த மாதிரி இதுவும் வந்து இருக்கு. This film, the interesting part of Andha Naal is it is not in line with the Dravidian ideology that was rising at that point. It was completely opposite to that. This was very nationalistic. அது வந்து there is not much information about how the Dravidian ideologues perceived this film. அது probably, since it did not have that என்னோட கெஸ் வந்து, since that film did not have the Dravidian ideologies அந்த பாயிண்ட்ல, ப்ராபப்ளி அதனால தான் இட்ஸ் நாட் as famous as அதர் இது அமாங் த மாசஸ்ன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா திஸ் இஸ் வெரி நேஷனலிஸ்டிக். ஐ மீன் தெர் இஸ், எனக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பா வந்துச்சு. அந்த ஒரு சீன்ல வந்து ஜாவர் சீதாராமன் கேரக்டர் வந்து he says உங்களுக்கு பேட்ரியாட்டிசம் ரொம்ப அதிகம் போல, தேசிய தலைவர்களோட போட்டோலாம் வச்சிருக்கீங்க, சாவர்கர் போட்டோலாம் வச்சிருக்கீங்கன்னாரு. சாவர்கர் எப்போ வந்து தேசிய தலைவர் ஆனாரு? சரி, ஓகே. திஸ் ஸோ ஐ வாஸ் வெரி, அதெல்லாம் வந்து எப்படி அந்த எரால இருந்தவங்க எப்படி இதெல்லாம் பர்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வாஸ் நாட் அ financial success. It just became a cult classic later, but it was not a அது ஏவி மெய்யப்ப செட்டியாரோட இதுல நான் படிச்சதுல வந்து அவங்க he said the average film audience did not come to the film. It was a success among the elite audience மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. And this film was there are conflicting stories idhula, how this film came into being. There are two stories. One is A.V. Meyyappa Chettiar went to Japan. He watched Rashomon. He became so inspired. He asked ivanga S.Balachander to make this film. There is another story. இவர் வந்து S.Balachander, so S.Balachander is a very interesting character. Okay, so அவர் பேரே வந்து வீணை S.Balachander தான். So for the longest of time I thought Andha Naal was directed by K. Balachander. Okay, but I did not know that it was S.Balachander. So அவர் he was a Veena maestro. Okay, வீணை வித்வான். So அவர் but he loved that அந்த 50s ஹாலிவுட் era, ஆல்ஃபிரட் ஹிச்காக், பயங்கரமான ஆல்ஃபிரட் ஹிச்காக் ஃபேன். ஸோ அவர் he liked that story, and I mean he watched Rashomon. He loved Rashomon, and he thought he'll take that effect. People ஒவ்வொருத்தர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதையை சொல்ற மாதிரி ஒரு கதையை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் he worked with Javar Sitaraman, and they came up with that story அப்படிங்கிறது. And they initially wanted to do it as a play. இதுக்கு ஆல் இந்தியா ரேடியோக்கு பிச் பண்ணியிருக்காங்க ஒரு ஆடியோ பிளேயா பண்றதுக்கு. பட் ஆல் இந்தியா ரேடியோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் he heard about it, and A.V. Meyyappa Chettiar brought them together and commissioned this whole project. Initially, apparently, he was not very convinced that your பாட்டு ஸ்டண்ட்லாம் இல்லாம எப்படி படம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்
he said okay fine you guys go with it அப்படின்னு சொல்லிட்டு um, the ஜாவர் சீதாராமன் இஸ் த ரைட்டர் ரைட். எனக்கு அது அவர் கேரக்டர் பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த பயங்கர ஒரு 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 ஹிச்காக் அகதா கிறிஸ்டி ஹர்க்யூல் பாய்ரா கைண்ட் ஆஃப் ஒரு 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 ஃபீல் வந்து அந்த கேரக்டர்கிட்ட வந்து இருந்துட்டே இருக்கும். நாட் ஷூர் யூ கைஸ் ரியலைஸ்ட் அவர் தான் வந்து ஜி பூம்பா பட்னத்தில் பூதம்ல வந்து ஸோ ஹீஸ் த அவரை மாதிரி இருந்தாருன்னு அவர் தான் அப்ப அவர்தான் ஜவஹர் சீதாராமன் தான். ஹி ரோட் அந்த அவர் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அனிமேட்டடா இதுவா கார்ட்டூனிஸ்டிக்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். அதாவது இவர் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல நல்லா இருப்பாருன்னு நினைச்சா அவர் தான் தெரியாது. ஸோ ஆக்சுவலாக வந்து ஜாவர் சீதாராமனோட புக்கு வந்து ஒன்று வந்து அப்போ அந்த இன்ஃபி பிப்ளியோஃபைல் இது இருக்குல்ல நம்ம புல்லட்டின் போர்ட் இருக்குல்ல அதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அதை பற்றி போட்டிருந்தாங்க. அவரோட நான் அந்த புக்கை வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஐ திங்க் அவங்க ஆல்ரெடி யாருக்கோ வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ அவரோட நிறைய நாவல்ஸ் இருக்கான். எல்லாமே த்ரில்லர் இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கிறது. ஸோ ஸோ அது வந்து வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் வாட் எல்ஸ் the one thing that I wanted to prepare for this இது எந்த பாயிண்ட்ல வந்து ஸ்டுடியோ சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா இட் வெண்ட் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. அது 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 வந்து எப்படி வந்து அது கம்ப்ளீட்டா போச்சு, அது வை த ஸ்டுடியோ சிஸ்டம் வாஸ் நாட் ஏபிள் டு இவால்வ் அப்படிங்கிறது. இப்போ ஹாலிவுட்லலாம் வந்து யூ ஸ்டில் ஹாலிவுட்லேயும் குறைஞ்சிருச்சு. It has reduced, but it is not completely out of existence. You still have Warner Brothers making films. You still have 20th Century Fox. You still have Paramount and all that. So அவங்க எல்லாருமே வந்து பெரிய இது they are still making it. But நம்மளுக்கு வந்து completely it has become zero. So you don't have a big production house. Probably Leica is the biggest production house today because they are making so much big budget films. They have so much money, so they are the இது. பட் வேற எதுவுமே வந்து கிடையாது. our traditional production houses are completely இது. AVM வந்து even before they stopped making films, right, they confined themselves to serials. சன் டிவி சீரியல்ஸ்க்கு வந்து பண்ணிட்டு because they simply did not see any value in making films anymore. It was just too expensive for them to make films. ஸோ அந்த பாயிண்ட் தான் எனக்கு வந்து தெரியல ஹவு இது அப்படியே போச்சு அப்படிங்கிறது. பட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அந்த அந்த சினிமாவோட ஹிஸ்ட்ரியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து அது. ஸோ 2 புக் இருக்கு. இன் கேஸ் எனி ஒன் ஹூஸ் வாட்சிங் இட் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் அபவுட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இது தமிழ் ஃபிலிம்ஸ். there is a book called Eye of the Serpent by Theodore Bhaskaran அப்படின்னு ஒருத்தர். அது வந்து ஐ திங்க் early 90sல வந்த புக்கு. ஸோ இட் கவர்ஸ் pretty much அந்த டாக்கி ஐ மீன் சைலண்ட் எராலேருந்து எப்படி வந்து சினிமா வந்து அந்த தமிழ் சினிமா வந்து கேம் டு த டாக்கி எரா, தென் இண்டிபெண்டன்ஸ் இந்த அந்த ஹவு the 1950s Hollywood, how it inspired cinema, then how the French New Wave inspired Tamil cinema. இந்த மாதிரி வந்து சூப்பரா இருக்கும். ஐ மீன் இட்ஸ் வெரி வெரி ரொம்ப ஒப்பீனியனேட்டடா இருக்காது. இட் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவா வந்து இருக்கும். the kind of there are lot of one-off indie films in Tamil that those are very important and interesting to talk about. அது வந்து அந்த 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 எரால வந்து ஃபிலிம்ஸ் லைக் அக்ரஹாரத்தில் கழுதை பை ஜான் அப்ரஹாம், இதெல்லாம் வந்து அவர் மலையாள டைரக்டர். ஹி மேட் ஒன்லி ஒன் தமிழ் ஃபிலிம். ஸோ அது வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம். ஃபன்னிலி பராசக்தி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்.
ஏன்னா வந்து அந்த அந்த எரால வந்து பிலீவ் பண்ணிட்டு இருந்த எல்லா ஆம், ஆம், கருத்துக்களையும் இந்த படம் வந்து டைரக்டா வந்து அட்டாக் பண்ணுச்சு. ஸோ ஸோ அது வந்து ஃபிலிம் வாஸ், ஐ திங்க் அவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் போர்டு வந்து சர்டிஃபை பண்ணி தான் தே ஹேட் டு ரிலீஸ் த ஃபிலிம் நினைக்கிறேன். இட் வாஸ் தட் இது யா தட் இஸ் ஒன் புக், ஐ ஆஃப் த சர்பென்ட். இன்னொன்று வந்து எனக்கு எக்ஸாக்டா புக் நேம் ஞாபகம் இல்லை. நான் சொன்ன டாக்டர் ஸ்வர்ணவேல் ஈஸ்வரன் பிள்ளை அவர் பேரு. ஹீஸ் அ ப்ரொஃபஸர் வித் மிச்சிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ஃபிலிம் எஜுகேஷன் ப்ரொஃபஸர் அவர். ஸோ அவரோட புக் ஒன்று இருக்கு, ஐ திங்க் மெட்ராஸ் டாக்கீஸா சம்திங் லைக் தட். அவர் அவர் பேரை போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த புக். ஸோ அந்த புக் வந்து வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் ரீட் டு நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் இது. இல்லைனா இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ மச் ஷார்ட்டர் வெர்ஷன், தெர் இஸ் அ பாட்காஸ்ட் கால் அதர் பனானா. அந்த அதர் பனானா பாட்காஸ்ட்ல வந்து அவர் வந்து அந்த நாள் பத்தின ஒரு பாட்காஸ்ட் இருக்கு. அதுல வந்து ஒரு ஒரு 1 hour வந்து இந்த ஸ்டுடியோ சிஸ்டம் பத்தியும், ஹவு studio system, how the Dravidian ideology of that time and the post independence nationalistic ideology இதெல்லாம் எப்படி வந்து அந்த ஸ்டுடியோ சிஸ்டம்ல இம்பாக்ட் பண்ணுச்சு, and how this film came into being and all that, அதை பத்திலாம் வந்து அவர் வந்து பேசியிருப்பார். So you can try to listen to that. That will be a very interesting listening. அதுதான். விக்ரம் பேசுறியா? ஸோ அந்த ஹிச்காக்கின் இதுங்கிற அந்த வெரி ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே தெரிஞ்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் சீனே அப்படியே வெர்டிகோ தான். அந்த லைட் திறந்து அந்த இது கொண்டு வர்றது அப்படியே வெர்டிகோ இல்ல. பட் ஹி குடன்ட் ஹேவ் ஸ்டில் ஹேவ் தட் ஃபினஸ் ஆஃப் ஹிச்காக் தான். இன்ஸ்பிரேஷன்ன்றது தெரிஞ்சிருது. ஒய் மாஸ்டர் இஸ் மாஸ்டருங்கிறது நம்மளுக்கு மத்த படம் பார்த்தா தெரிஞ்சிடும். சேம் as வெல் ஃபார் ரஷ்மான். ரஷ்மான் வந்து இது ரஷ்மான் அந்த படத்தினாலதான் அந்த பேர் வந்துச்சு, ரஷ்மான் எஃபெக்ட். அது இட்ஸ் a phenomena actually. Like ஏன்னா ஃபார் மீ மை ஃபேவரட் குரோசாவா ஃபிலிம் இஸ் ரஷ்மான். அது வந்து பீட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு கிளினிக்கலா இருக்கும். அது நம்ம மண்டைய குடையும். அந்த அளவுக்கு ஒரு இது. பிளஸ் அந்த டொச்சிரோ மெக்வின் வந்து இதுல எப்படி சிவாஜி நம்ம புகழ்றோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வர முடியும். ஸோ அதை பீட் பண்ணவே முடியுது. விருமாண்டி கேம் க்ளோஸ், இட் ட்ரைட், பட் ஸ்டில் இட் வாஸ் வெரி எவிடென்ட் there's a hero and there's a villain. ஸோ அதனால அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. பட் விருமாண்டி ட்ரைட் லாட். விருமாண்டி அப்பதான் ஆக்சுவலா இந்த படம் நிறைய பேசுனாங்கன்னு நினைக்கிறேன்ல அந்த நாள். அப்பதான் பேரு எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அது முன்னாடி எனக்கு பேர் கூட தெரியாது அந்த நாள். விருமாண்டிக்கும் இதுக்கும் கனெக்ஷன் லைக் ஸோ இந்த ரஷ்மான் எஃபெக்ட் தான் அது. ஸோ பேசிக்கலி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பசுபதியோட நரேஷன் வந்து கமல் பண்ண தப்புகளை மட்டும்தானே அவர் வந்து சொல்லுவாரு. தான் பண்ண தப்பு எதையும் வந்து அவர் சொல்ல மாட்டார்ல. ஸோ கமலோட நரேஷன்ல தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் பிக்சர் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுல என்ன பிரச்சனைனா வந்து the way the posters எல்லாமே இது பண்ணதுல இருந்தே வந்து since Kamal is there, we know that Kamal is not the villain. Now அது சொல்லலாம் நம்ம வந்து what if Kamal was actually கொத்தாள தேவர் and பசுபதி was விருமாண்டி அப்படின்னா வந்து that would have been an interesting thing. பட் இதை எடுக்கிறதுக்கே அந்த மனுஷனை போட்டு அவரை போட்டு அடின்னு அடிச்சாச்சு. ஸோ அதனால இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி நான் விருமாண்டிலாம் இப்பதான் ரீசெண்டா தான் பார்த்தேன். நான் விருமாண்டி இன்னி வரைக்கும் புதுப்பேட்டை பார்த்தது இல்ல. ஸோ நிறைய பெரிய ஹிட் மூவிஸ்லாம் பார்த்தது இல்ல. விருமாண்டி இப்ப ரீசெண்டா பார்த்துட்டு வாவ் என்னமா எடுத்திருக்கான். அதாவது உங்களுமே பேசி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு தனியா ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். அவுட் ஆஃப் இஸ் டைரக்ஷனல் என் ஃபேவரட் விருமாண்டி தான். பட் ஸ்டில் அந்த அஸ்வின் சொன்ன மாதிரி அந்த ஒன் நாட்ச் குறைஞ்சது. ஏன்னா we know it's Kamal and Kamal will be the hero. அது மட்டும் பண்ணாம இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, கமல் காட் லெவல் ஆயிருக்கும் அந்த படம். அது மட்டும் தான் ப்ராப்ளம். பட் ஆனா ஃபிளாலஸா இருக்கும். அண்ட் another unpopular opinion is எனக்கு ஆயுதெழுத்து பயங்கரமா பிடிக்கும். மணிரத்னம் நிறைய பேர் அது வந்து ஒரு மோஸ்ட்லி ஹாலிவுட் இன்ஸ்பிரேஷன், அது ஏதோ அந்த அமரஸ் புரஸ் சும்மா ட்ரை பண்ண மாதிரி மேலாப்ல எடுத்த மாதிரி தான் இருக்கும். பட்
அது எனக்கு என்னமோ செம்ம என்கேஜிங்கா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஜாலி, எப்பவுமே டைம் பாஸ் சூப்பரா ஆகுது. அண்ட் ஐ ஃபீல் தட்ஸ் த பெஸ்ட் த்ரிஷா. அந்த செமையா இருக்கும். அவள வந்து அந்த த்ரிஷா அப்படி ஒழுங்கா நார்மலா காமிச்ச ஃபர்ஸ்ட் டஸ்கியாவே எந்த படத்தையும் காமிக்க மாட்டாங்க. பிளஸ் இட் ஃபெல்ட் ரியல். த்ரிஷா அந்த படத்துல மட்டும்தான் அவளோட ரியல் கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. பிளஸ் அந்த கேரக்டரும் ரியலா இருந்துச்சு. அதனால எனக்கு அந்த படமும் இப்போ நீ அந்த இது கமலோட மைனஸ்னு சொல்றோம்ல, இப்ப கமல் இருந்தா இதான் கண்டிப்பான்னு தெரியும். எனக்கு இப்ப ரீசெண்டா ஒரு ஆக்டர் மேல சம மரியாதை அந்த மாதிரினா எனக்கு ஃபாஃபா மேல. அவர் வந்து இதான் அப்படின்னு அவரை சொல்லவே முடியாது. ஹி கேன் பி a ஹீரோ, ஹி கேன் பி a வில்லன், ஹி கேன் பி ஒரு சும்மா சைட்ல டீ கடை பர்சன், டீ விற்கிற பையனாவும் இருக்க முடியும், அடுத்த படத்துல டானாவும். லைக் இட்ஸ் நாட் அபவுட் ஃபாஃபாங்கிற ஆக்டரை விட அந்த கேரக்டரா மாறிடுறாரு. எவ்வளவு குட்டியா இருந்தாலும் ஹீஸ் கிவிங் தட். அது செம்மையா இருக்கு. ஆக்சுவலா அது வந்து மலையாளம் பிலிம் ஆக்டர்ஸோட ட்ரெயிட்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஸ்பெசிபிக்லி ஃபஹத் ஃபாசில். வி ஆர் நோன் பிகாஸ் அவர் அது மட்டும் பண்றது இல்ல, மாசும் பண்றதால ஓகே இந்த ஆளுக்கு மாசு வருது ஆனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிறது பண்ணுவோம். பட் மோர் பெட்டர் எக்ஸாம்பிள் would be சூரஜ். சூரஜ் வந்து சான்ஸே இல்லை அந்த ஆளு. அந்த ஆண்ட்ராய்டு குஞ்சப்பம்ல அவர் தானே எனக்கு தெரியாது, அவர் தான் ஹீரோ. பார்த்தா அவ்வளோ அது வந்து அப்படியே கமுக்கமா என்ன பண்ண எப்படி பண்ணணுமோ படம். அதே ஆண்ட்ராய்டு கொஞ்சம் பண்ண அப்புறம் அந்த இன்னொரு சரியான படம் ஃபஹத் ஃபாசில் கூட ஒரு ஒரு படம் இருக்கும். என்ன படம் அது? இது தொண்டி முதலும் திரிக்ஷாஷியம். அதுல அப்போ அதெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த அந்த இன்னசென்ஸ் வந்து சூரஜ் பீட் பண்ணவே முடியல. அது விக்ரிதி சூப்பரா. தமிழ்ல மேபி விஜய் சேதுபதி அப்படி சொல்லலாமா? இல்ல விஜய் சேதுபதி தெரிஞ்சிருது இப்பெல்லாம். The thing is, அந்த இது இருக்குல்ல, நான் நண்பகல் நேரத்து மயக்கம் டிஸ்கஷன்ல இதை சொன்னேன். அந்த அது அவங்க அந்த பஸ்ல ஏறுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காக இறங்கியிருப்பாங்க. அங்க வந்து ஒரு மரத்தடியில உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. மம்முட்டி வந்து வில் கம் அண்ட் ஜாயின் தம். ஓகே, யூ வில் நாட் சி மம்முட்டி தனியா தெரியவே மாட்டார். ஓகே, சி திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆக்டர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஹவு தே பிளெண்ட் வித் தட் குரூப் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து அது பேசிக்கலி அந்த இடத்துல வந்து உனக்கு டயலாகே இல்லாம நீ சும்மா நிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேயா, த பாயிண்ட் இஸ் அந்த இடத்துல சும்மா இருக்கணும். which I don't know Tamil actors are ready for that. ப்ராப்ளம் என்னன்னா all great Tamil actors are only performers. அந்த பெர்ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு லார்ஜர் தேன் லைஃப்ல கூட இல்ல. அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இப்படி ஒர்க் ஆகுது. அண்ட் இது மெயினா சூரஜ் பத்தி பேசணும்னா மெயினா அந்த கிரேட் இண்டியன் கிச்சன் தான். சோ அந்த படத்துல வந்து அவர் நடிச்சிருக்க தேவையில்லை. ஸ்டார் அந்த மாதிரி படத்துல நடிச்சு அது கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது இல்ல, ஆனா அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பு வரும். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் ப்ராப்ளம். அந்த மாதிரி படம் தமிழ் இப்ப அது தமிழ் பண்ணவனே பாரு என்ன ஆகுது, அந்த ஹீரோயினுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ். ஐஸ்வர்யா ராஜேஷ் வச்சு போட்டாங்க. ஹீரோ யாராவது ஒருத்தரை கொண்டு வந்துடலாங்கிறது தானே பிளான் பண்ணாங்க. அதுல விஜய் சேதுபதி நடிச்சிருந்தா ஒத்துந்து இருக்கலாம். அந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்து விஜய் சேதுபதி இந்த ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இதர் அப்ரோச்சே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா நடிக்கவும் மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோஸா அந்த இது வந்துட்டு ஹீரோஸா இது இல்ல வந்தா நீங்க சொல்ற மாதிரி தான் நம்மளோட கண்ணு அவங்க பக்கம் போயிடுது. தே வாண்டட் டு பெர்ஃபார்ம், அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்கணும். சில இதுல அது ப்ராப்ளம் ஆகும். அந்த மெஜஸ்டிக்கா பிலிம்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்தாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி படத்துல எல்லாம் கொண்டு வந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ பாகுபலியில எல்லாம் பிரபாஸோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கும். அதுல இருக்கணும். அதனால நல்லா இருக்கும். அந்த மாதிரி படத்துல இல்லன்னா தான் ப்ராப்ளம். நல்லா பண்றான்ல அவனும் அந்த மாதிரி இப்போதைக்கு. ஆமா, ஆனா இன்னும் ஸ்டார் இதுக்கு வரல. லைக் அந்த டாப் ஸ்டார் அப்படி வரல. இப்போ விஜய் சேதுபதிக்கு இருக்க ஒரு இதுக்கு வரல. பரவாயில்லதான் நினைக்கிறேன். வரலாம் வேண்டாம். அதான் இல்ல வராத வரைக்கும் they don't have that pressure. இப்ப அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஹீரோ ஆயிட்டா he'll have the pressure. இல்ல ஏதாவது பண்ணுங்க சும்மா நிக்கிறீங்க அந்த மாதிரி ஆக்கிடுவாங்கங்கறேன். இதுதான் வேட்டையன்லயுமே ஃபாஃபா கேரக்டரை ஏதோ ஒரு இப்போ ரக்ஷன் யாரோ பண்ணிருக்கலாம், ரொம்ப குட்டி கேரக்டர். ஆனா அவர் அந்த கேரக்டரை அவர் செம்மையா பண்ண. இப்ப நம்ம அதை நினைச்சா இவரை தான் நினைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. ஓகேவா, பட் இப்போ பீப்புளோட இது பார்த்தா இது ஃபாஃபா பண்ணிருக்கவே தேவையில்ல, அவர்கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீ ஏன் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண, அவர் வந்து எது கொடுத்தாலும் பண்றதுக்கு தானே அவர் இருக்காரு. சோ தப்பு நம்ம தானே அவங்கள அப்படி மாத்துறோம். இப்ப ஃபாஃபா இருந்தா இதுவாதான் இருக்கணும் அந்த மாதிரி. இல்ல அது அப்படி
பட் இது வந்து எய்டிங் அ ஸ்டார் வெஹிக்கிள் மாதிரி தானே ஆகுது. இப்போ இந்த மத்த படத்துல பண்ணியிருந்தா அது சொல்லலாம். ஒரு வேற ஒரு படம் தான், அவனா இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல படிச்சு பண்ணியிருந்தாருன்னா சொல்லலாம். பட் இது வந்து எய்டிங் அ ஸ்டார் வெஹிக்கிள் தானே அகைன். எனக்கு தெரியல, இந்த படம் பார்க்கல, அதனால அதுதான் இது ப்ராப்ளம். இவங்க எனக்கு ஸ்டார்ஸ் செம்மையா போறதெல்லாம் சும்மா தான். இம்ப்ரெஸ் ஆச்சு அவர் கேரக்டர் இந்த மூவில. ஆ, அதான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இது பண்ணோடனே இதை இவர் தான் பண்ணணும்னு கிடையாது, யார் வேணா பண்ணலாம். ஒரு அதாவது தெரிஞ்ச நோன் ஃபேஸ் இருந்தா போதும், ஒரு விஜய் டிவி ஆங்கர் யார் வேணா பண்ணலாம்னு இருந்தது. அப்புறம் ஆனா ஈவன் தென் அந்த கேரக்டரை அவர் வந்து யூனிக்கா மாத்திட்டாரு. சோ அவரோட அது இதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியா, அந்த ஹீரோவா பாவோட நான் ஸ்பெஷாலிட்டி. இருக்கணும்னு இல்ல, ஏதோ ஒரு கேரக்டரா நான் இருப்பேன். ஆனா அந்த கேரக்டரை வந்து நான் ஜென்யூனா ட்ரூவா பண்ணி கொடுத்துட்டு போறேன்னு தானே இருக்கு. ஸோ பட் ஆனா இந்த படத்துல இந்த ஸ்டார்ட் எல்லாம் போடுறது அப்பீலுக்கு தான். மத்த அந்த எல்லா ஊர்லயும் ஓட வைக்கணுங்கிறது அது ஒரு நல்ல எண்ணெல்லாம் கிடையாது ஒன்றும். இது 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 வேற இருக்கணும். எதுவும் கிடையாது. இது வந்து இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் டு அந்த இது மாதிரி தான். ஜெயிலர்ல சம்மந்தமே இல்லாம வந்து சிவானா ஒரு சீன்லயும் ஒவ்வொருத்தரும் வருவாங்கல்ல, அந்த 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 லாஜிக் தான். வேற நீங்க பாத்துட்டீங்களா மூவி? ஐம் நாட் கோயிங் டு வாட்ச் இல்ல இட். அதான் நீங்க அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பவருக்காகவோ இல்ல இதுக்காகவோ கிடையாது. ஹீஸ் ஜஸ்ட் அவரு ஒண்ணுமே அவருக்கு வந்து மாஸ்லாம் கிடையாது. பட் அந்த கேரக்டரை அப்படியே விட்டுருந்தா ஒண்ணுமே இல்லாம தான் இருந்திருக்கும். இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல அத இது பண்ணிருக்காரு, இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திருக்காருன்னு சொல்றேன். இட்ஸ் நாட் அபவுட் அதான் ஏன் போட்டாங்க, ஏன் ஃபாஃபா, இவங்க டிரெக்டர்ஸ் சைட்ல ஏன் ஃபாஃபான்னு ஓகே, அட்வர்டைசிங் பர்பஸ். அவர் ஏன் இதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல. அவரு இதை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு அவருக்கு நேம் ஆனா ஏதோ ஒண்ணு நான் சும்மா ஒரு கேரக்டர் எடுத்து அதை நல்லா பண்றாருன்னு தான் நான் சொல்ல வரேன். Yeah. Honestly, any film can be done with anyone. ம். Okay. That is அது the only thing is very very rarely you will have அந்த that role is tailor made for that actor அப்படிங்கிறது. அது வந்து அதெல்லாம் அதெல்லாம் it just happens. It just happens. You cannot plan all. என்னன்னா இப்போ ஒரு பெரிய ஸ்டார் வந்து ஒரு நார்மல் ரோல கெடுத்துடக்கூடாது. இப்ப அது ஸ்டார் இருக்கிறதுனால அந்த ரோல் வந்து இது சிம்பிளான ரோலு, அது அவங்க ஸ்டார் இவங்க இதை பண்ணிருக்கவே வேணாமே அப்படின்னு அதை கெடுத்துடக்கூடாதுல்ல, அது சொல்றேன். Yeah, correct தான். I feel like that for most of the Tamil heroes. So ம். நான் ம். அதுதான் சரி. நான் அதுதான் சொன்னேன். அந்த நாள் ஃபிலிம் வந்து it could not have come 10 years later. ஆமா. அது அது இன்னைக்கு வந்து யோசிச்சு பாரு. யூ வாண்ட் டு டேக் அன் அந்த நாள் அகைன் வச்சுப்போம். ஓகே, அந்த ராஷமோன் எஃபெக்டை மட்டும் வச்சுக்கிட்டு யூ கேன் ஸ்டில் மேக் ராஷமோன் எஃபெக்டை மட்டும் வச்சுக்கிட்டு யூ கேன் மேக் அ ஃபிலிம் லைக் திஸ். இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ்டா, இன்னும் வந்து பிளாட் ஹோல்ஸ் இல்லாம யூ கேன் டூ ஆல் தோஸ் திங்ஸ். நீ சும்மா வந்து ஒருத்தன் ஷூட் பண்ணிட்டு வெளில ஓடிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்பதான் வந்து நம்ம வந்து என்னது சிசிடிவி இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் வந்து வருது. Now you set it against 1950, no one is going to ask those questions. So அதுவும் எனக்கு இருக்க சிம்பிள் கொஸ்டினே, மூவி ஸ்டார்டிங்ல பார்த்தா தூரத்துல இருந்து சொல்ற மாதிரி காட்டுவாங்க, டோர் ஓபன் பண்ணி இவர் எங்கேயோ விழுந்து காட்டுவாங்க. ஆனா நீங்க ரியலா ஷூட் பண்ணதுன்னு பார்த்தா அவங்க இவ்வளவு க்ளோஸ் அப்ல இருப்பாங்க, இப்படி வச்சுட்டு தான் கன்னை இப்படி வச்சுட்டு தான் ஷூட் பண்ணுவாங்க. ஏன் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மிஸ்லீட் பண்ணிட்டீங்க, அப்ப காட்டுறப்ப இப்படி எல்லாம் காட்டியிருக்கணும். அதான் சோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப அவங்க தே வாண்ட் டு மேக் இட் தட். the one அதான் நான் அந்த ஃபுல் அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் வந்து இஸ் we 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 live in our industry, right? Has this, it's a very unfortunate and sad thing that அந்த இந்த ஸ்டெப் அவங்க எடுத்து வச்சதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால வந்து எனக்கு அதனால தான் வந்து ஐ ஜென்ரலி டோன்ட் கோ ரொம்ப ஓகே, ஐம் நாட் டூ கிரிட்டிக்கல் ஆன் தெம் அப்படின்னு சொல்லிட்டு தி தி பிகாஸ் த சேலஞ்சஸ் தட் Tamil cinema industry face, right? It is very and we are stuck on so many levels, I would say. It's இப்போ நம்மளுக்கு வந்து இந்த post in the MGR Shivaji, then the 80s Rajini Kamal, then the 2000s Ajit Vijay,
has become completely அந்த ஸ்டாரோட மார்க்கெட், அந்த ஸ்டாரோட மார்க்கெட் டிட்டர்மைன்ஸ் த ஃபிலிம்ஸ் பட்ஜெட், நாட் வாட் த ஸ்டோரி நீட்ஸ் அண்ட் ஆல். ஸோ பேசிக்கலி வந்து இப்போ லியோக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல, லியோனுக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. நவ் we know that it is a market that can get us 300, 400, 500 crores. So we are okay to invest 150 crores in the film. So it is not your story. I'm just coming back to your point also. அந்த இடத்துல வந்து உனக்கு சஞ்சய் தத் தேவையா? சத்தியமா தேவையே கிடையாது. You could have, do you even need an Arjun there? No, you don't need an Arjun there. You can put anyone. And கைதியில வர்ற ரெண்டு அந்த ஹரிஷ் உத்தமன் கேரக்டர் அண்ட் அர்ஜுன் தாஸ் were the main villains in that story, right? It did not make any huge difference. You put someone like that, it would not have made a difference. But இது வந்து, so by putting this character, the profile of the film goes up. So அதனால வந்து the potential, the money that they are going to get back is going to go up. So I am ready to invest this. இப்படிதான் வந்து இவங்களோட ப்ராசஸ் வந்து இருக்கு. It's not you take an Avatar kind of film, right? Avatar எடுக்கிறதுக்கு இவ்வளவு பணம் தேவை. Tamil cinema doesn't seem to be operating that way. Ponniyin Selvan seems to be the only film which was like, for making Ponniyin Selvan I need this much crores. So I have to get a producer who is able to invest this much, and for making him invest this much, I have to ensure that there is a return on investment. So I have to put these big stars so that there is return on investment. So ஆனா அந்த ஆரிஜினேட் ஆகிற பாயிண்ட் வந்து is still, for making the story I need this much money. It's very sad. இப்போ வந்து பாகுபலி எடுக்கிறீங்கன்னா பாகுபலிக்கு அவ்வளவு காசு தேவைன்னு வச்சுக்கலாம். But இப்போ வந்து the way, இப்போ கல்கிலாம் is a great example. Kalki, all the big budget films that are coming out are great examples of okay, I have money, I want to invest that money, and if I put this actor and I make this film, and I make it a 2-part film. The first part is the setup, second part is where the actual story happens. I'm like, what nonsense is that? This is the trend that we are getting into. Prashant Neel has actually perfected that trend with KGF and KGF at least கதையாவது இருக்கும். பார்ட் 1ல ஒரு கதை இருக்கும். பார்ட் 1 கட் பண்ணிடுறேன், லைக் அது மட்டும் மூவியா இருக்கும். பார்ட் 2 இந்த சலார் வந்து nothing happens in Salar. It's just pure இதுதான் this is the challenge that மிச்சவங்க எல்லாருமே வந்து ஆப்ரேட் ஆகுது. ஏன்னா இது யூ கீப் டூயிங் சம்திங் லைக் திஸ், அது வந்து இட்ஸ் வெரி, டூ திங்ஸ் வில் ஹேப்பன். பீப்புளோட டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும். ஓகே, இப்போ இதுதான் நல்லது அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க. இல்லைன்னா another thing will happen, which is people will become disinterested in films altogether. எனக்கு என்னமோ ரெண்டாவது நடந்துட்டு இருக்குன்னு தான் தோணுது. பீப்புள் ஆர் பிகமிங் வெரி டிஸ்இன்ட்ரெஸ்டட் இன் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த சேம் லெவல் ஆஃப் ஒரு ஃபிலிம் ஆஸ் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் வந்து ஐ டோன்ட் ரியலி சீ இட் இன் பீப்புள் தீஸ் டேஸ். அது சரி, ஓகே, அட்லீஸ்ட் அவங்க மலையாள படம் பார்க்குறாங்கன்னா மலையாள படம் வந்து அந்த ஃபீல் குட் எஃபெக்ட் இருக்கு, நல்ல people are able to enjoy it. Watching Tamil films is more headache than anything these days. நம்மளுக்கு வந்து சரி, ஓகே, ஐயோ தமிழ் படம் வந்திருக்கு, நம்ம பார்க்காம இருக்க முடியுமா அப்படிங்கறத தாண்டி தமிழ் films don't seem to offer anything more than that. It is very அது வெறும், I mean, I don't want anyone who's watching this, I don't know anyone watching it, I really doubt if they will come to this point, but still, if they are watching it, they don't want them to get தப்பா இதை நினைச்சுக்கிறது. தட் இது இப்ப எல்லாரும் வந்து இப்ப ஃபிலிம்ஸ் லைக் வாழையோ இல்ல ரஞ்சித் ஃபிலிம்ஸையோ நான் வந்து அவங்க அந்த மாதிரி வந்து காஸ்ட் பேஸ்ட் ஃபிலிம்ஸை வந்து நான் திட்டுறேன்லாம் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் மோர்
the overall climate. The overall climate has become films. என்ன எடுத்தாலும் வந்து films have to be interesting to watch, engaging to watch. அது அது எதை எதை பத்தி எடுத்தாலும் சரி, the films are not no longer engaging. Films are no longer. இல்ல அது அது பேசிக்லி ஒப்பீனியன் தானே. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஐ ஹாவ் த இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து இப்போ மூவி இப்படிதான் இருந்தா தான் போவேன்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு கமர்ஷியலா இருந்தாலும் ஓகே, அது ஒரு குப்பையா இருந்தாலும் ஓகே, எனக்கு அது வந்து மூவியா மூவ் ஆகுதா எனக்கு ஓகே தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் வேட்டையன் இல்ல இப்போ லியோ கோட் இதை பத்தி தான் பேசுறோமே தவிர இப்போ லப்பர் பந்து மெய்யழகன் ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் மூவியும் தமிழ்லயும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப நீங்க இதுவா பேசுறது இல்ல வெளியே வர்றது வந்து இந்த மாதிரி அவங்க அந்த பட்ஜெட் போட்டாங்க, ஸ்டார் போட்டாங்க, அந்த இதுதான் வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மூவி வந்து இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை, அந்த இதுக்கு இவால்வ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன். இப்போ No, 80s ஒரு இதுல இருந்தது, இப்போ இருக்கிற இதுக்கு தமிழ் சினிமா எனக்கு தெரிஞ்சு அது பாட்டுக்கு போதுதான். குறைஞ்சிருக்கு இதுவா இருக்கு, பட் ஸ்டில் இதுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த இதுக்கும் 2K கிட்ஸ் இல்லை, அந்தந்த இது இருக்க தான் செய்கிறோம் போகிற மாதிரி. அதான் இட்ஸ் ஆல் அபவுட் ஒப்பீனியன்ஸ் தான். No, it's what I'm saying is not an opinion. What I'm saying is, I am doing a prediction here. Okay, so உனக்கு வந்து முன்னாடி வந்து if you had, so எப்பயுமே வந்து ஒரு 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 இண்டஸ்ட்ரியில வந்து anomalies cannot determine, anomalies is not a good um, yardstick for judging any industry. Okay, anomalies நான் சொல்றது வந்து one or two good films once in a while does not make an industry a good one. ஓகே, இப்போ இதோட இந்த பெரிய ஃபிலிம்ஸ் இருக்கு பத்தியா, இவங்க வந்து how this is going to destroy தமிழ் சினிமான்னு நான் சொல்றேன். உனக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு 4 லப்பர் பந்து வந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது 2 ஆயிடும். ஓகே, இவென்ச்சுவலி வந்து அது 1 ஆயிடும். ஸோ இட் வில் பிகம் an occasional good film. இதை நோக்கி தான் வந்து அது வந்து போகும். இட் இஸ் லைக், ஏன்னா வந்து ஆனா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி வரது எல்லாமே கல்கியாவோ இல்ல ஒரு இந்த பார்ட் 1 வந்து பீப்புள் லூஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப அப்ப ஒரு லப்பர் பந்து வர்றது நல்லா போகும்னு சொல்றீங்கல்ல, அப்ப 2 வரும் 4 வரும் இல்லையா? you cannot make so the big difference is, you are அந்த நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம்ல அந்த ஸ்டுடியோ சிஸ்டம் அண்ட் இந்த இதெல்லாம். ஸோ இப்போ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசருக்கும் ஒரு ஸ்டுடியோ சிஸ்டமுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்டுடியோ சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு கம்பெனி. ஓகே, ஒரு பெரிய கம்பெனி that will have its employees, ஒரு பெரிய இது இருக்கும். ஸோ தே சிட் அண்ட் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் அவங்கலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இட்ஸ் a different kind of இது. இந்த மாதிரி இதுல வந்து you are it's a new territory that Tamil cinema is entering into, where the based on potential profits, budgets are being determined based on the actors market and all that, right? The budgets are being determined. It is nothing to do with the story. They can determine the budget and write a story for that. It's very very different. I நம்ம வந்து we were born and brought up on, okay, you write your story and for that story you determine what is the budget. No, இது வந்து ஒரு ஏதோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி இருக்கு. So basically it is not a story centric or story centric approach கிடையாது. இது வந்து it's completely reverse. கடைசியா the profits are the last end of this cycle இல்லையா? ப்ராஃபிட்ஸ் தான் கடைசி விஷயம். ஆனா வந்து அதை வச்சுதான் வந்து மிச்சம் எல்லாமே வந்து people are determining that, which is where the problem is. இதோட அடுத்த ஸ்டேஜ் வந்து உனக்கு வந்து it is இது ஒரு எந்த இடத்துக்கு போகும்னு நான் வந்து ஆன்டிசிபேட் பண்றேன்னா, it will become like ஒரு முன்னாடி வெற்றிமாறன் சொன்ன ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு 10 ஹீரோக்கு படம் எடுக்கிறதுக்கு ஒரு 15 டைரக்டர். இந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். நீ பாரு, சுத்தி வந்து திரும்ப வந்து ஓகே இந்த ஹீரோ அதே ஹீரோஸ் தான் இருப்பாங்க.
அதே ஹீரோஸ்க்கு படம் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஓகே, இப்போ விஜய் வச்சு அட்லி எடுத்தாச்சா முடிஞ்சுது, லோகேஷ் கனகராஜ் எடுத்தாச்சா முடிஞ்சுது, நெல்சன் எடுத்தாச்சா முடிஞ்சுது. கரெக்டாக நெக்ஸ்ட் யாருக்கு போகிறாங்க? வினோத்க்கு போகிறாங்க. ஸோ பேசிக்கலி வந்து இட் இஸ் த சேம் செட் ஆஃப் டைரக்டர்ஸ். அவருக்கு எடுத்தாங்க. இப்போ அடுத்தது வந்து அஜித்தோட அடுத்த படம் யார் பண்றா? He will have a சிறுத்தை சிவா or பிரசாந்த் நீல் is doing a 2-part film with அஜித் நினைக்கிறேன். Then you will have H. Vinod coming back again. So it is the same set of இது. Same Lokesh is doing for Rajinikanth. So you will have these set of directors. இவங்களுக்குள்ளதான் வந்து இதாயிட்டு இருக்க போகுது. This is a very unfortunate situation. So இது வந்து now a good film like ரப்பர் பந்து நான் பார்க்கல, ஸோ அதனால I don't know about it. But I mean, I'm not saying that good films are not coming. Okay, Valai was a good film. It was a very good film. I have no problems with Valai. Then there is a ரப்பர் பந்து. We are talking about, இப்போ நான் 2024ல யோசிச்சு பார்த்தேன்னா, how many good films can you recollect? We are already 10 மாசம் ஆச்சு இந்த வருஷத்துல. ஸோ ப்ராப்ளி என்ன ஒரு can we say 5 good films this year? I can't recollect. ஸோ அதனால this is the challenge. இந்த சேலஞ்ச் வந்து is just going to ஏன்னா அவங்க படம் எடுத்து எங்க அதே தியேட்டர்ல தானே ரிலீஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கிடைக்காது. ஐ மீன் டாக்கிங் அபவுட் திஸ் ஹோல் ecosystem இஸ் கம்ப்ளீட்லி ராட்டன். அது வந்து இஸ் அ ஹியூஜ் சேலஞ்ச். ஸோ இது எல்லாத்தோட ஆரிஜின் வந்து ஐ வில் ஸ்ட்ரெயிட் அவே பிளேம் த பிக் ஸ்டார்ஸ். அவங்க தான் வந்து சிங்கிள் ஹேண்டட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இது by giving into their market and maximizing their market and profit, right? What they have essentially done is they are actually killing that whole ecosystem itself. இது வந்து I'm very curious how we go from இங்கேருந்து அடுத்ததுக்கு எப்படி போவோம் அப்படிங்கிறது வந்து I'm very curious to see என்ன மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு. Malayalam is still able to do films because they still have a controlled budget. உனக்கு அந்த கண்ட்ரோல்டு பட்ஜெட்ல வந்து இப்ப வந்து சரி பெரிய ஃபிலிம்ஸே வரக்கூடாதா அப்படிலாம் நான் சொல்லல. சரி பெரிய ஃபிலிம்ஸ் அது ஒண்ணு, அது இருக்கட்டும். இந்த நடுவில் இருக்கிற கேட்டகரி இருக்குல்ல, அந்த நடுவில் இருக்கிற கேட்டகரி என்ன ஆச்சுன்னே தெரியல தமிழ்ல. it is we were having at least மெய்யழகன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ், நாட் எக்ஸாக்ட்லி இல்ல, மெய்யழகன் கைண்ட் ஆஃப் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் வந்து எவ்வளோ வந்துட்டு இருந்தது. யூ லுக் நவ், இஃப் யூ வாண்ட் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் யூ ஹேவ் டு லுக் பேக் ஒன்லி. யூ கேனாட் இட்ஸ் வெரி இது ரேர் டு see those kind of ஃபிலிம்ஸ். இல்ல ஸ்மால் பட்ஜெட்ல வந்து இப்ப நீ தில் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னால, தில் வந்தப்போ வந்து ஐ டோன்ட் திங்க் விக்ரம் வாஸ் அ ஹியூஜ் ஸ்டார். தில் வாஸ் அ குட் மசாலா ஃபிலிம். தில் வாஸ் நாட் வெரி லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர். இட் இஸ் ஸ்டில் ஒரு ரீசனபிளி சிம்பிள் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஒரு ஆக்டர். இட் வாஸ் வெரி ரிலேட்டபிள் கை, ரிலேட்டபிள் ப்ராப்ளம்ஸ். அதுல இருந்து வந்து what happened to those kind of films is the இது. So yeah, I think it has been turned into a rant. Yeah. So we will wrap it up with this. Yeah. So next week we'll be talking about I think we are this month has been great with respect to films, I think. Even though attendance has been less, but what are films which we have chosen has been all landmark films. So next week we'll be talking about I Vitilioni. It's a Fellini's film, and it's one of the rare films which has a Rotten Tomato rating of 100%. So it's going to be amazing. Whether it's good or not, it's going to be education. அதுதான் நான் எல்லா வாட்டியும் சொல்றது. Okay, guys. See you next week. Thank you so much. Thank you.
ம். தேங்க்யூ.